அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ. நேற்றைய தினம் ரிவ்யூ தொடர்ச்சியாக இன்றைக்கு 5வது நாள் ரிவ்யூ போயிட்டு இருக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நேற்றைய தினம் ஷியாமலா மேடம், பன்னீர்செல்வம் சார், லக்ஷ்மி மேடம், மலேசியாவிலிருந்து சாந்தி மேடம், சுதாகர் சார், கவி சாரதி மேடம், ரோஜா மேடம் உள்ளிட்டவர்கள் நேற்றுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. நேற்று 2-3 மணிக்கு மேலே டாக்டர் இதை பற்றி டிஸ்கஸ் ரிவ்யூ டெய்லி சார் பார்த்துட்டு அந்த மாதிரி நடந்ததுக்கு அதன் மூலம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கற்றதும் பெற்றதும், ஆக்ஷன் ரியாக்ஷன். இப்போ இது பண்ணுன்னா இது நடந்தது அப்படின்னா அதன் பிறகு என்ன நடக்கும், அவங்களுக்கு மேலும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த ரிவ்யூ சொல்றவங்களுக்கு கூடுதல் பலன் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த வகுப்பு என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறந்து போன ஆன்மாக்களுக்கும் இந்த வகுப்பு எடுக்கப்படுகிறது. நேற்றைய தினம் நிறைய சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் வந்திருந்தாங்க, இந்த இதில் யாருக்கு தொடர்புடைய ஆன்மாக்கள் இங்கே வந்திருக்கு, அவங்க என்ன நினைச்சாங்க அப்படிங்கிற விஷயமும், பெரும்பாலானவர்கள் இதை மன்னிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதும், இந்த செய்தியில நம்ம பேர் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படி இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இறைவனுடைய விதிப்படி மிகச் சரியாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும், மன்னிப்பு கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு ஆன்மா உயர்நிலை அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஆன்மாவுக்கும் வகுப்பெடுக்கின்ற வேலை டாக்டர் ஐயாவுக்கு இருக்குது. ஏன்னா நான் நேற்றுக்கு அடிகோடிட்டு சொன்னது என்னன்னா, இந்த மனித பிறவியில் நாம் உடலோடு இருக்கிறோம். ஆன்மாவாக மாறுகின்ற பொழுது உடல் மட்டும் இருப்பதில்லை, மனம் இருக்கிறது. ஆன்மா எப்போதுமே இருக்கிறது, மனம். அந்த மனம் நாம் இப்போ என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்குது. பழி வாங்குறதும் கோபம் அந்த இது குறையாமலே இருக்குது. அப்போ ஆன்மாவுக்கும் வகுப்படுத்து, ஆன்மாவுக்கும் அந்த தன்மை, இறைநிலை அடைகின்ற தன்மையை விளக்க வேண்டியது, பாடம் எடுக்க வேண்டியது அவர் குருமார்களுடைய, இறை தூதர்களுடைய, சித்தர்களுடைய முக்கிய பணிகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த பணியையும் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருப்பதால் அது அது இன்னர் வேர்ல்டில் அது பண்ணிட்டு இருப்பாங்க. அஸ்ட்ரலாக போகும்போது சில டீச்சிங் அவங்களுக்கு இருக்கும். அப்போது அந்த வேலையும் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பதால் போன ஜென்மத்தில், பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஆன்மாவால் யார் இப்போது இங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், நம்மளோட குழுவை சேர்ந்த லைவ்ல இருக்கிறவங்க, மற்றபடி இது தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிளெஸிங் கண்டிப்பாக, அவர்களுக்கு பிளெஸிங் வருகிறது. இறைவனுடைய ஆசிர்வாதமும், சித்தர்களுடைய ஆசிர்வாதமும், தேவதைகளுடைய ஆசிர்வாதமும், ஐயாவுடைய ஆசிர்வாதமும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த சொன்ன இந்த வகுப்புங்கிறது மற்ற எல்லா வகுப்புகளையும் விடவும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம நினைக்கிறோம். இது உண்மையிலே நேற்று திரும்பவும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க, சித்தர்கள் வைக்கின்ற தேர்வு இது. ஒருவர் கற்றதும் பெற்றதும், கற்றுக்கொண்டதை எப்படி நடைமுறைப்படுத்தி அதில் பலனை அடைந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா இது மனித பிறவியில் இருக்கின்ற அனைவரும் கற்றுக்கொண்டு, இது நோயோ லைஃப் பிரச்சனையோ ஃபினான்ஷியல் இது இல்லை, அதையும் கடந்து இந்த பிறவியற்ற நிலைக்கு போகிறது இல்லையா. இது வாழ்கின்ற உலகத்தில் யாருமே சொல்கிறதே இல்லை. சொன்ன அந்த மாதிரி வகுப்புகள் உலகத்தில் எதுவுமே இல்லை. சொல்லும்போது ஆகாஷிக் ரெக்கார்டுக்கு 2 நாள்லேயே படிச்சுக்கலாம் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் உண்மையான ஆன்மீகம், ஆன்மீகத்தை அடையக்கூடிய, பக்குவ நிலை அடையக்கூடிய ஆன்மாக்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அடுத்த நிலைக்கு அடைவதற்கு என்ன செய்யணுமோ அந்த பணியை செய்து கொண்ட மிகப்பெரிய பணி. அது எந்த அளவுக்கு யாருக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கால் பண்ணியிருந்தாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவருக்கு நேற்று இது தொடர்பாக டிவைன் கிறிஸ்டல் ஃபேமிலியில் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அவர் என்னென்னா முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும் பொழுது அவருக்கு தெரியாமலே டிபி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது டிபி மெடிசன் கொடுத்துருக்காங்க. மெடிசன் கொடுத்தவொடனே அவர் ஏஞ்சி கேட்டிருக்காரு, எனக்கு தான் டிபியே இல்லையே, நீங்கள் எதுக்கு டிபி மெடிசன்லாம் கொடுக்குறீங்கன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு டிபி இல்லை, ஆனால் எங்கள்கிட்ட டிபி மெடிசன் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இருக்காங்க. எங்களுக்கு மெடிசன் இருக்குதுன்னு. இது நான் ஜோக்கா சொல்லல, ரியாலிட்டி. இப்போ
அவங்க அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு அது 8 மாதம் கிட்டத்தட்ட கம்பல்சரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களாம் ப்ரெஷர் பண்ணி டிபி இருக்கோ இல்லையோ அவன் சொல்லிட்டான் நீ போட்டு ஆகணும்னு இருக்காங்க. இப்போ 4 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு கால் பயங்கர எரிச்சல் இருக்குது, காலை வைக்க முடியல அப்படின்னு இந்த இந்த செய்தியை போட்டிருந்தேன். அப்போ கால் எரிச்சல் இந்த மாதிரி சிம்டங்கிறது சுகர் பேஸ்ட்ல இருக்கும்னா சுகரும் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம குரூப்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல நம்ம ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவங்க சொல்றாங்க, இல்லை சார் அந்த மாதிரி நமக்கு உடலில் ஒரு நோய் இல்லாத போது அது தொடர்பான மெடிசன் எடுக்கும்போது அது வரும். இந்தியாவில் நிறைய இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு டிபி சிம்டம்ஸும் அது தொடர்பான நோய் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவருக்கு போட்டுறக்கூடாது, தப்பாக பண்ணியிருக்காங்க. டிபியே இல்லை, டிபி இல்லாத ஒருத்தருக்கு ஏன் டிபி மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு நான் தொடர்பாக நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இது வந்து இது ஒரு இதுக்கு மட்டுமல்ல, பெரும்பாலும் பல நோய்கள் இல்லாத இருந்தாலும் கூட அவர்களுக்கு மெடிசன் கொடுக்கப்படுகிறது. இல்லாத ஒரு நோய்க்கு முன்கூட்டியே மெடிசன் கொடுக்கறது சிலது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு நோயே வராமல் இருப்பதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்து எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவதுதான் உண்மையான மெடிக்கலாக இருக்க முடியும். ஆனால் இப்போ அதை மாறிட்டு எல்லாத்துக்குமே வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் மெடிசன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒருவேளை கொடுத்தால் இந்த மெடிசன் எடுத்தால் 100% வராதா அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமானா அதுவும் முடியாது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய ஹாஸ்பிட்டலில் வந்த நோய்க்கும் வரப்போகின்ற நோய்க்கும் இனி நோயே வராமல் இருப்பதற்கும் நாம் மருத்துவம் கொடுக்கின்றோம், அதற்கான சிகிச்சையை கொடுக்கின்றோம். இந்த பணிங்கிறது மிக உயர்ந்த பணி, அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ரிவ்யூவில் வந்து நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், முன்னாடியே நம்ம குரூப்பில் வந்து ஆர்டராக போட்டுட்ருங்க முன்னாடி, அப்போ தான் கூப்பிடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைய தினம் வந்து வனிதா மேடம் இவங்க. ஓகே, யார் பேசுகிறீங்க? ஃபஸ்ட்டு ஃபோரமில் ஓப்பன் ஃபோரமில் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிறேன். வணக்கம். 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 ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் பார்க்க வந்ததே எதுக்குன்னா ஸ்டமக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தேன் நானு. கொஞ்சம் இருட்டா இருக்கு, கொஞ்சம் பிரைட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க ரிவ்யூ ரொம்ப முக்கியமானது. லைட்டிங்கா? குட். ஓகேவா? அந்த லைட்டுக்கு பக்கத்துல உங்க தலையை வச்சுக்கீங்க, இந்த பக்கம். இது ஆஃப் பண்றேன். பேக் லைட்டுக்கும் போது பேச ரைட், ஓகே, குட். ஓகே, பேசலாம். ஆக்சுவலா 3 years பேக் வந்து டாக்டரை பார்க்க வந்தது வந்து ஸ்டமக் பெயின், அதாவது அசிடிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்க்க வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எண்டோஸ்கோபி வரைக்கும் போய் நல்லா இதெல்லாம் பார்த்துட்டு மெடிசன்லாம் கியூர் ஆகாம அப்போ வந்து பார்க்க வந்தப்போ டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணாங்கன்னா ஆர்ஆர் ஸ்கேன் தான் பண்ணாங்க, வேற எதுவும் என்னோட டெஸ்ட் எதுவுமே பண்ணல. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2-3 days வெயிட் பண்ண சொல்லி ஸோ மெடிசன் கொடுத்தாங்க. ஸோ இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 months உள்ள மெடிசன் கொடுத்தாங்க. ஸோ அந்த மெடிசன் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 1 monthலயே எனக்கு வந்து ஃபுல்லா அந்த ஸ்டமக் பெயின் எதுவுமே இல்லை, எதுவும் இல்லாம சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்ப என்ன சொன்னாங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க, இது 2 months கண்டினியூஸா சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, அந்த கேன்சர் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. நான் அப்ப 1 year சரி அப்போ வந்து எப்படி இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேர் பண்ணிக்கல. கேர் பண்ணிக்காம சரி அதே எனக்கு ஒரு மைண்ட்ல வந்து இருந்துட்டே இருந்தது. சரி என்ன பண்ணேன், 3 months 4 months இருக்கும், அப்போ போய் இடையில போய் செக் பண்ணேன். ஸோ ஏதோ இது பார்க்கும்போது செக் பண்ணும்போது எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அலோபதியில தான் செக் பண்ணேன், எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 year இருக்கும். ஸோ ஒரு சிம்டம்ஸ் வந்தது. சிம்டம்ஸ் வரும்போது நான் போய் செக் பண்ணி எல்லாம் டயக்னோஸ் பண்ணும்போது சரி இருக்கு, அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கு, ஸோ இம்மிடியட்டா உடனே இது பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க யூஎஸ்ல, அவங்க வந்து பாஸ்டன்ல இருக்காங்க, அவங்களும் டாக்டர் தான், ஆன்காலஜிஸ்ட். அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இம்மிடியட்டா நீங்க வந்து அட்மிட் பண்ணிடணும், ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யார் கேட்டாலும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா டாக்டர் சொன்னப்போ அப்படி சொல்ல, இல்ல வாங்க பாத்துக்கலாம், 1 yearல கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ இது எல்லாருமே அர்ஜென்ட் பண்ணனால வந்து
மருந்து இருந்தும் பாருங்க, மருந்து இருந்தும் நான் அது சாப்பிடல. அது முன்னாடியே கொடுத்துருக்காங்க, நான் யூஸ் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்மிட் ஆகி டக்குன்னு ஒரு 2 டேஸ்ல சர்ஜரி எல்லாம் முடிச்சு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அப்பயும் சொன்னாங்க, சரி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நீங்க கீமோதெரப்பி எடுக்க வேணாம், நீங்க வாங்க பாத்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்பயும் என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இல்ல இது வந்து சித்தால இது பண்ண முடியாது, ஆயுர்வேதிக் இதெல்லாம் வந்து பர்டிகுலரா என்ன டிசீஸ் இருக்குன்னு சொன்னாங்க? பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. இது வந்து சித்தால எல்லாம் கியூர் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து மெடிசனே கிடையாது அப்படின்னாங்க. சோ அப்ப இடையில போயிட்டு நிறைய இவங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், சித்தா ஆயுர்வேதிக் எல்லாமே இருந்தாங்க. சோ அவங்கள்ட்ட கேட்கும்போது இல்ல வேணாம், நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்க கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு கீமோ தான் சொன்னாங்க அவங்க. சோ டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஹெவி இது வந்து பார்கா பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. பார்கா பாசிட்டிவ்னும் போது அதுக்கப்புறம் எனக்கு அந்த யூஎஸ்ல டாக்டர் வந்து எங்க ஹஸ்பண்ட பேசுறாங்க, இது கொஞ்சம் ரொம்ப சீரியஸ், இது வந்து இப்படி பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க, 8 கீமோ எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 கீமோ எடுங்க, ஏன்னா ஒரு கீமோக்கே வந்து முடியல, அவ்வளவுதான், ஃபுல்லா ரொம்ப வந்து வீக் ஆகி தலை முடி எல்லாமே கொட்டி போயிடுச்சு, தலையில கை வச்சாவே முடி கொட்டி போயிடும், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நடக்க முடியாது, ஒரு ஆள் தூக்கணும் அந்த மாதிரிதான் இருந்தது, அவ்வளோ வீக் ஆகி ரொம்ப சிக் ஆயிட்டேன். அப்புறம் வந்துட்டு என்னால 7 தான் பண்ணேன், அதுக்கு மேல நான் பண்ண முடியல, நான் பண்ண மாட்டேன் இனிமே, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்தேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்தாங்க. மெடிசன் கொடுத்து அந்த 6 மந்த்ல எனக்கு வந்து அந்த 1 மந்த்லயே எனக்கு சேஞ்சஸ் இருந்தது, என்னால சாப்பிட முடியாது, புண்ணு, வாயெல்லாம் புண்ணு இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஹெவியா இருந்தது. ஸோ அந்த 6 மந்த்ல வந்து நான் ஃபுல்லா கியூர் ஆகி எந்திரிச்சு நடந்து இப்போ நான் வந்து ஓனா செல்ஃபா கார்லாம் டிரைவ் பண்ணி போற அளவுக்கு வந்துட்டேன். ஸோ அவ்வளோ சேஞ்சஸ். அந்த 1 மந்த்ல உங்களால வீட்டு வேலையில ஓரளவு செய்ய முடிஞ்சுதா? இல்ல 1 மந்த்ல என்னால கொஞ்சம் எந்திரிச்சு நிக்க முடிஞ்சது, ம். எந்திரிச்சு நிக்க முடிஞ்சது, நடக்க முடிஞ்சது. அதாவது இவங்க வந்து இந்த செலைன் அந்த மாதிரி ஏத்திதான் அப்படிதான் நிக்க முடியும். ம். சோ அதுக்கப்புறம் டாக்டர் சின்ன மெடிசன் அதுக்கப்புறம் அந்த மெடிசனை கண்டினியூ பண்ணீங்களா, அலோபதி மெடிசனை? ஆஹா இல்ல இல்ல, அது அப்பயே வேணான்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் வேணான்னு சொன்னீங்க? இல்ல அது என்னால முடியல ஆக்சுவலா. அவங்க ஏன் என்னன்னா அவங்க வந்து இப்ப சரியாயிடும் சொல்லி ஒண்ணு எடுத்தா சரியாயிடும் சொன்னாங்க, ஆனா எனக்கு சரியாகாதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண அந்த பார்க்கா பாசிட்டிவ்னு அது வந்து சரியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து 6 மந்த்துக்கு ஒண்ணு நீங்க வந்து ஒண்ணா ரிமூவ் பண்ணணும், ஃபுல்லா ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டமக், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் திருப்பி வேற எங்கேயாவது வந்து நீங்க திருப்பி அதுதான் சர்ஜரி பண்ணிட்டே தான் இருக்கணும், இது நோ யூஸ், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நீங்க ஓகே. வந்து கண்டினியூஸா வந்து டேப்லெட் போடணும் அப்படின்னாங்க. டேப்லெட் வந்து காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு காஸ்ட் வந்து 1 lakh கிட்ட வருது. அது வந்து நீங்க கண்டிப்பா 2 இயர்ஸ் கண்டிப்பா போட்டு ஆகணும், அப்பதான் இது பண்ண முடியும். இது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இந்த பார்க்கா பாசிட்டிவ் வந்து யாருக்கும் வராதுங்க, இது சில பேருக்கு தான் வரும். இப்ப நிறைய இங்கே இந்தியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒண்ணும் பண்ண முடியாது, இதுதான் நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சோ இதுக்கு மேல நான் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றது தெரியாம அர்ஜென்ட்டா போய் சேர்த்து டக்குன்னு ஃபினிஷ் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட பேசிட்டு அது இது பண்ணும்போது டாக்டர் சில விஷயம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஐசியூல இருந்தேன், ஐசியூல இருக்கும்போது இப்ப நான் ஃபர்ஸ்டே வந்தனால டாக்டர் வந்து ஹீலிங் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க, என்ன அங்க போனாலும் ஒரு ஹீலிங் போயிட்டு தான் இருந்தது. ஐசியூல இருக்கும்போது இதுவே மிராக்கிள். ஐசியூ ஆபரேஷன் முடிச்சு ஒரு 2 o'clock 3 o'clock இது பண்றேன், அட்மிட் பண்றேன். நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லா சலைனு இது எல்லாமே இருக்கு, சைட்ல வந்து அந்த பிளட் டியூப் அதெல்லாம் இருக்கு. ஐசியூல இருந்து எந்திரிச்சு வெளியில வந்து நடந்து நிக்கிறேன் நான். அது ம். அவ்வளோ அவ்வளோ இருந்து எனக்கே ஆச்சரியம், எப்படி இதுன்னு டாக்டர்ஸே ஆச்சரியமா பார்த்தாங்க. திரும்பி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி, வனிதா என்ன இங்க இருக்கீங்க, உள்ள போங்க அப்படின்னாங்க. ஐயோ, நீங்க நிக்க நிக்க கூடாதே, படுத்திருக்கணுமே. படுத்திருக்கணுமே, அங்க மெடிக்கல் உள்ளவங்க எல்லாருமே மெடிக்கல் படுத்திருக்காங்க. மிராக்கிள் இருப்பாங்களே. ஆமா, அங்க உள்ளவங்க எல்லாமே படுத்து எந்திரிச்சு நடக்க கூட முடியாம இருக்காங்க. எனக்கே தெரியல நான் எப்படி நடக்கிறேன் என்ன பண்றேன் அப்படின்ட்டு. இந்த கையில செலைனு, இந்த கையில இது, இல்ல என்னால அங்க உள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில தான் வந்து உட்கார்ந்து இருக்கேன். ம். செகண்ட் டைம் நான் எப்ப வீட்டுக்கு போலான்னு கேக்குறேன், என்ன இது ம். அப்படின்றாங்க. சரி சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுவே மிராக்கிள், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி எப்படி அப்படின்ட்டே இருந்தோம். அப்ப சொன்னாங்க டாக்டர், நாங்க ஹீலிங் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. சோ அந்த ஹீலிங்கும் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு, இதுவே மிராக்கிள் தான். ஐசியூல இருந்து நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு வெளியில உட்கார்றது சாத்தியமே இல்ல.
ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 6 மந்த்ல வந்து ஹேர் க்ரோத்லாம் நினைச்சேன், ஏன்னா ஹேர் க்ரோத்தே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கியூர் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லி அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் இப்போ வந்து நல்ல இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் நாங்க வந்து நீங்க மெடிசன் கொடுத்தீங்க, அந்த மெடிசன் கொடுத்தும் எங்களால சாப்பிட முடியாம போயிட்டு தான் இவ்வளவு இது, அதாவது கர்மா தான் அது உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு. அது வந்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சொன்னாலும் அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, உங்க கர்மா வந்து கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு, ஸோ அதனால இது பண்ணிருக்கீங்க, மருந்து இருந்தும் உங்களை கியூர் பண்ண முடியல பாருங்க அப்படின்னாங்க. சோ அப்ப வந்து நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க அதெல்லாம் சொல்லும் போது நான் செல்ஸ்க்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ முக்கியமா பிரஸ்ட் கேன்சர் செல்ஸ்க்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க. சோ அதையும் கேட்டேன். கேட்க 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 எனக்கே நிறைய சேஞ்சஸ் வந்தது. அப்புறம் சாப்பிட முடிஞ்சது, எல்லாமே நான் செல்ஃபா எல்லாமே ஒர்க் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த அப்போ 6 இதுல முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே சொன்னதை உங்களாலேயோ உங்களுடைய கணவராலேயோ அது டயக்னோஸ் பண்ண முடிஞ்சுதா? இல்ல, அது வந்து ஒரு டவுட் இருந்தது, சார் எப்படி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு புரியாமே இருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது, அது எப்படின்னு இருந்தது. ஏன்னா ஆர்ஆர் ஸ்கேன் தான் சார் பண்ணாங்க, அந்த இதை பண்ணும்போது எனக்கு என்ன இது அப்படின்ற இருந்தது, அது நம்ம பார்த்ததே இல்ல. இல்ல, நார்மலா டாக்டர். பேசிக்கா நீங்க வந்தது ஸ்டமக் பெயினுக்கு வரும்பொழுது அதையும் தாண்டி அதுக்கு பிறகு 1 இயருக்கு அப்புறம் வரப்போற டிசீஸையும் சார் டயக்னோஸ் பண்ணி சொல்லி அதுக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆ. அதுக்கும் சேர்த்துதான் மெடிசன் கொடுத்தாங்க. ம். அதாவது 2 மந்த்ஸ் கண்டினியூஸா சாப்பிடுங்க, எந்த இதுவும் இருக்காது, சரியாயிடும் சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ப சொல்லல, சார் வந்து இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 1 மந்த் ரிவ்யூ கழிச்சு நான் சொன்னேன், சார் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னும் போது, அது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுறேன் சார், இப்ப இன்னும் சாப்பிடல, ஏன்னா என்னோட ஷெட்யூல் வந்து பிஸியா இருக்கும், நான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். சோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது நான் சாப்பிடாம விட்டுட்டேன். அப்போ வந்து கண்டிப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது அப்பதான் சொன்னாங்க, சோ இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு சிம்டம்ஸ், கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க, சரி அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடதான் நான் யோசிச்சேன், ஏன் அப்படி எப்படி அதை சொல்ல முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 இயர் அப்போதான் செக் பண்ணும் போதுதான் அப்பதான் ஸ்ட்ரைக்கே ஆகுது மண்டையில, அச்சோ சொன்னாங்களே சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சாப்பிட்டுக்கலாமே. என்ன மெடிசன், கிறிஸ்டலோ மற்ற மெடிசனோ அதை எப்படி கொடுத்தாங்க, நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணீங்க? இல்ல, கிறிஸ்டல் வந்து அப்ப கொடுத்தாங்க, சோ அப்ப நான் யூஸ் பண்ண முடியல, அப்போ நான் யூஸ் பண்ணல. மெடிசன் கொடுத்தாங்க, மெடிசன்ல வந்து நீங்க இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே இருங்க 2 மந்த்ஸ் கண்டினியூஸ், நிறுத்தாதீங்க, ஏன்னா ஒரு சில விஷயம் சொல்லலாம், ஒரு விஷயம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அப்ப வந்து நம்மளுக்கு புரியாது என்ன இது என்ன இது அப்படின்னு தான் இருக்கும், அதை வந்து அசால்ட்டா விட்டுருவோம். சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் அப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு, அவரை எப்பயும் சபி சொல்றாரு, பட்டாதான் புத்தி வரும்ன்ற மாதிரி நம்ம வந்து அதை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு கர்மா வந்து இது பண்ணி பண்ணும்போதுதான் நம்மளுக்கு வந்து தெரியுது, சரி முன்னாடியே சொல்லியிருந்தா கேட்டிருக்கணும் கரெக்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ம். சோ அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கீமோலயே எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, உங்களுக்கு இனிமே ஸ்டாப் ஆயிடும், இனிமே வரவே வராது அப்படின்னாங்க. அது என்ன ஏஜே ஆகல, நீங்க எப்படி ஸ்டாப் பண்ண, இல்ல இந்த மெடிசன் வந்து அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்ப சார் கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு, அதெல்லாம் ஆகாது அப்படின்னு, நீங்க எடுக்க வேணாம் வாங்கன்னு திருப்பி அப்பயும் சொன்னாங்க. அப்பயும் இல்ல ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு போயிடலான்னு ஹஸ்பண்ட் சொல்லும் போது அந்த டாக்டரும் என்ன சொல்லிட்டாங்க, அவ வந்து இப்படிதான் சொல்லுவா, நீங்க அதெல்லாம் வேணாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், இப்ப போங்க எல்லாம் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, யூஎஸ்ல இருக்கவங்க. அது ரொம்ப சீரியஸ் சொல்லிட்டு எங்க வீட்லயும் ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்து பயந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. அப்ப வந்து சொன்னாங்க, திருப்பி இடையில போய் நான் வந்து டயக்னோஸ் பண்ணேன், ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் டயக்னோஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வந்து அது ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தா, ஆமா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, இனிமே வராது உங்களுக்கு, இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த் இதெல்லாம் தெரப்பி முடிச்சு டாக்டர் மெடிசன் எல்லாம் கொடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப எப்படி எனக்கு ஆச்சு, அப்ப டாக்டர் சார் இந்த மாதிரி கொடுத்தீங்க, நான் எனக்கு வராதுன்னு சொன்னாங்க, வந்துருச்சு இந்த மாதிரி அப்படின்னும் போது, இல்ல அதுக்கேத்த மாதிரி தான் நான் மெடிசன் கொடுத்துருக்கேன், அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில வந்துரும் அப்படின்ட்டாங்க. அது கரெக்டா அவரு வந்து டயக்னோஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரியல, பண்ணிட்டு அவர் கொடுத்தாரு, வரத்துக்கு தான் கொடுத்துருக்காரு, ஏன்னா டாக்ஸின் எல்லாம் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக. அப்பயும் வந்து என்ன சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டேன் நானும், அந்த இதுக்கு எல்லாமே ஸ்டமக்கு எல்லாமே மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கு. ஆனா 2 மந்த்ஸ் எனக்கு வந்து கண்டினியூஸா வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 மந்த்ஸ் எப்படின்னா, இப்ப வந்து ஒரு இது இது யாரும் நிறைய பேர் பேச மாட்டாங்க, இப்ப மெனோபாஸ் ஆகுறதோ, இந்த பிசிஓடி, சோ இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நான் நிறைய பேருக்கு பாக்குறேன், அங்கேயே வந்து அட்மிட் ஆறவங்க பாத்தீங்கன்னா லேடிஸ், சின்ன பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம
அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருந்தது. அப்போ சார் என்ன சொன்னாங்க, மெடிசன் கொடுத்து இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் இடையில வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு 10 days ரொம்ப ரொம்ப முடியல. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் மன்னிப்பு எல்லாம் கேட்க கேட்க மெடிசன் சாப்பிட சாப்பிட நான் வந்து ஆபீஸ் போறேன், நடக்கிறேன், என்னோட வேலையெல்லாம் செய்யறேன், பிஸ்கா இருக்கிறேன். எங்க வீட்ல வந்து கொஞ்சம் பயந்தாங்க. என்ன என்னன்னு எனக்கு ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ ஆகும்போது யாராலையும் இருக்க முடியாது. அட்மிட் ஆயிட்டு அவங்க குளுக்கோஸ் ஏத்துற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஆனா 2 months எனக்கு கண்டினியூஸா நான் ஸ்டாப்பே ஆகல, நான் ஸ்டாப். ஆனா சார் சொன்னதை ஃபாலோ பண்ணது எனக்கு நார்மலா தான் இருந்தேன். எனக்கு வந்து வீக்கா இல்ல, ஒண்ணுமே இல்ல, என்னால சாப்பிட முடியுது, நடக்க முடியுது, செல்ஃப் டிரைவ் பண்றேன். இதுவே ஆச்சரியம் எப்படின்னு. ஏன்னா நார்மலா 3 days இருக்கும் போதே முடியாது, அவ்வளவு சுருண்டு படுத்துப்பேன். சோ இது சொல்ல சொல்ல மன்னிப்பு கேட்க கேட்க வந்து அவ்வளவு சேஞ்சஸ். இது வந்து எப்படின்னே தெரியல. சோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னும் போது நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். சோ மன்னிப்பு கேட்டு, சேல்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு, எல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் வேலையாவே இருந்தது அந்த 2 months. ஆனா எல்லாமே வேலை பாத்துக்கிறேன், நான் வெளியே போறேன், எல்லாம் பண்றேன் அப்படின்றேன். சரி ரெஸ்ட் எடுடி அப்படின்றாங்க. ஆக வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதுவும் ஓகே, எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. 2 months ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது இந்த ஹெல்த் இஷ்யூ நார்மல் ஆச்சு. இந்த ஃபர்கினியஸ் இது பண்ணும்போது அதுக்கப்புறம் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி, கிறிஸ்டல்ல நிறைய பெனிஃபிட்ஸ், அது சொல்லவே முடியாது, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நான் இது பண்ணேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரெஃபர் பண்ணும்போது அவங்களும் வந்து அதுல பெனிஃபிட் அடைஞ்சாங்க கிறிஸ்டல்னால. ஏன்னா கிறிஸ்டல் வந்து எப்படி சொல்றது, கிறிஸ்டல் நார்மலா நினைச்சோம். பட் அதுக்குள்ளது சார் சொல்ல சொல்ல அது ஏஞ்சல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னும் போது நாங்க சில விஷயம் கேட்க கேட்க அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்காது. மிராக்கிள். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்போ அதுல ஒண்ணு சொல்லணும்னா ஃபைனான்ஸ்ல சொல்லலாம். இப்போ இந்த வந்து கிறிஸ்டல் கிறிஸ்டல் அடுத்தது வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஹைலைட்டா அந்த முடி கொட்டுற விஷயம் இருந்தது. முடி ஃபுல்லாவே எனக்கு வளரல. அதாவது இங்க ஒண்ணு இருந்தது, இங்க ஒண்ணு இருந்தது, வரவே இல்லை. அது என்ன இது இல்ல பண்ணாலும் விக்கு இல்லையா? இப்ப வச்சிருக்கிறது விக்கு இல்லையா? விக் விக்கலாம் இல்ல, இது வந்து இப்படி வச்சு மெடிசனல். காட்டுங்க. இது நல்லா இருக்காது. அப்படியே வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி தோஸ் ஹூ ஆர் டேக் ஏ ட்ரீட்மெண்ட். இல்ல சீரியஸா வந்து இப்ப நான் கூட அங்க ரிவ்யூஸ் அப்ப போகும்போது யாருக்குமே வரல. ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, அது வந்துரும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர, ஆனா வந்து ஃபுல்லா ஒரு வழுக்க மாதிரி ஆயிடுச்சு, ஆமா வழுக்க மாதிரி முடி. ஆயிடுச்சு. அப்போ உங்களோடத பார்த்து எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரியான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உடம்பு ஹெல்த் அடி வாங்குறது, அதுக்கப்புறம் ஃபுல்லா முடி கொட்டிடும். முடி கொட்ட ஆரம்பிச்சுன்னே அவங்க வந்து ப்ரிகாஷனாக முடி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பெரும்பாலான கேன்சர் சென்டர்லேயும் அப்படி தான் எல்லாருக்குமே இது பண்ணுவாங்க. ரொம்ப பேர் வந்து ஹெல்த்தை விடவும் ஐயோ முடி போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால ஆமா வைப்பாங்க. ப்ளஸ் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ அந்த மாதிரி தான் உங்களையும் நான் பார்த்தேன். இல்ல இதுக்கும் விக்கு தான் வைக்க சொல்லிட்டாங்க, விக்கு தான் வைக்கணும், இனிமே growth கிடையாது அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அதுல வேற எனக்கு பல்லெல்லாம் வேற 4 எல்லாம் கொட்டி போயிடுச்சு. டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் பல்லெல்லாம் கொட்டுதுன்னு. பாத்துக்கலாம் பல்லு பாத்துக்கலாம். வேற கொட்டியிருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா. எல்லாமே அந்த கீமோதெரப்பி வந்து ஹெவி, 8ன்னா ஆமா ரொம்ப ஹெவி. ஆமா அவ்வளோ ஹெவியா இருந்தது. எனக்கு அவ்வளவு போச்சு, பாடி எல்லாம் அப்படி வீக் ஆகி ரொம்ப இதுதான் சஃபர் ஆனது. இது 6 months அப்புறம் தான் என்னோட நார்மல் லைஃப்க்கே நான் வர முடிஞ்சது அப்படி. ம். சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப முடியெல்லாம் வந்து அழகா எனக்கு ஆச்சரியம் தான், எல்லாருமே ஆச்சரியமா தான் இருந்தது. சில ஆமா பேர் எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. என்னடா இப்படி ஒரு முடி ஏற்கனவே இருந்ததை விட இது அதிகமா இருக்கு. இந்த மாதிரிலாம் வேலை செய்யுமா? பேசாம அதுல இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் தனியா எடுத்து முடி அதிகமா வளருதுன்னு ஒண்ணு தனியா போட்டு கொடுக்கலாம் பண்றது. ஏற்கனவே இது பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. சார் கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் பாருங்க எனக்கு இதெல்லாம் வரலன்ட்டே காமிச்சேன். ஏன்னா ஃபுல்லா ஷேவ் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா என்னோட முடி என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன், எவ்வளவு இதா இருந்தேன்னு. சோ இல்ல பாக்குறவங்கள ஷாக் மத்தவங்கள விடுங்க. ஆயிடும். எனக்கே ஆச்சரியம் உங்க முடிய பார்த்து தான். ரொம்ப பேர்ட்ட வந்து உனக்கு அறிவு வேணுமா முடி வேணுமான்னா, அறிவு அப்புறம் வச்சுக்குவோம், முதல்ல முடி இருக்கட்டும். முதல்ல முடி இருக்கட்டும்பாங்க. பட் உண்மையிலே அது எனக்கு தட்ஸ் மிராக்கிள். அந்த அந்த கியூரா இருக்கீங்கிறது அது பெருசு.
அதை விட ஒன்று ஒன்றா படிப்படியாக அவங்களோடது எல்லாமே மிகப்பெரிய மிராக்கள். கடைசி இதெல்லாம் வாட்ச். மிராக்கல்ன்றது டாக்டர் சார் வந்து நம்மளுக்கு பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. நார்மலா வந்து நம்ம சோர்ந்து போயிருப்போம். அப்போ வந்து எங்க வீட்ல சுத்தமா அவரு ஒண்ணுமே இல்ல. அப்படியே ஒரு பொம்மை மாதிரிதான் இருந்தாங்க. அந்த 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 இதுல ட்ரீட்மெண்ட் இது அது அவரை பாக்க தேத்துறதே பாக்க பெரும்பாடா இருக்கு. ஆமா பாக்க 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 அவங்க சோர்ந்து போய் அவங்கள எப்படி நம்ம தேத்துறதுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. சோ அவ்வளோ டிஃபிகல்ட்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்தது. சோ நம்ம கொஞ்சம் தைரியமா இது பண்றதுனால டாக்டர் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வந்து சோ நம்ம போல்டா எல்லாமே பண்ண முடிஞ்சது. ஓகே ஓகே. அதான் இது ஹேர் வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அது. ஆமாம்மா, ரொம்ப பேர் அப்படிதான். பர்டிகுலராக இது உங்களுக்கு பரவாயில்ல, பட் ஜென்ஸுக்கு வந்து 10 வயசு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. எடுத்தோடனே மாப்பிள்ளை கேட்கும்போது முடி கொட்டி போச்சு வழக்கியாச்சு, என்னடா நீ அதை முடிய தவிர எதை பற்றியாவது பேசுங்கடான்னா, ஹேருங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லுக்னஸ் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு வந்து முடி தான். ரொம்ப பேர் அது முடிதானே அப்படிங்கிறாங்க. அந்த முடியால் எத்தனையோ பேரோட திருமணங்கள் தடைப்பட்டிருக்குது. திருமணம் நடைபெறுவதற்கு, திருமணம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே பெங்களூர்ல முடி வைக்கிற ஒரு க்ரௌட் இருக்கா. ஏறத்தாழ வந்து 1 லட்சத்துலேருந்து 2-3 லட்சம் கிட்டத்தட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. அதுல பார்க்கும்போது ஒரு டாக்டரே போய் டிரான்ஸ்பிளான்ட், அவ்வளோ ரத்தம் கொட்டுது, முன்னாடியே சைன் வாங்கிக்கிறாங்க. அவ்வளோ இது பண்றாங்க. பட் ஹேருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது அதிகமாக சொல்லப்போனா இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல ஏறத்தாழ 70,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஹேருக்காக மக்கள் செலவு பண்றாங்க. பட் அவங்களுக்கு அந்த டிசீஸ்லேருந்து 100% கியூரபிள் கொடுத்துட்டு, அதுவும் இந்த இதில் கேன்சர் அப்படிங்கிறதுலேருந்து ஒருத்தர் கியூர் ஆகுறதுங்கிறது பெரிய அபூர்வம். அது ஆமா அதன் பிறகு உங்களுக்கு படிப்படியான பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் எந்த டிசீஸ் இருந்தாலும் உடனே உடனே சரி பண்ணிக்கிட்டு அந்த ஹேர் பிளான்ட் ஒரு நார்மலாக எப்படி ஒரு பர்சன் இருப்பாங்களோ ஆக்டிவாக அந்த மாதிரியான கொண்டு வந்ததுங்கிறது இட்ஸ் ஏ மிராக்கிள். ஓகே, குட். வேற? அது அதோட இல்லாம எனக்கு அந்த யூஎஸ் இருக்க டாக்டர் வந்து பாஸ்டன்ல இருக்காங்க. அவங்க வந்து பெரிய சர்ஜன் தான். அவங்களே இடையில கேட்டாங்க எப்படிமா இருக்க எப்படிமா இருக்கன்னு ரிவ்யூ கேட்டுட்டே இருப்பாங்க. சோ நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நான் எதுவும் எடுக்கல அப்படின்னும் போது ஏன் அப்படின்னாங்க. சோ இல்ல நான் இது மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் சித்தா, இவங்க தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சோ அவங்களே வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. ஆச்சரியமா ஆயிடுச்சு. அப்புறம் எங்க வீட்லயே ஹஸ்பண்ட கால் பண்ணி என்ன எப்படி எப்படின்னு கேட்கும்போது இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சோ அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சரி ஓகே எதுவும் இல்லையா எல்லாம் டயக்னோஸ் பண்ணாங்க. போய் செக் பண்றியா அப்படின்னாங்க. இல்ல நான் செக் பண்ணல வேணாம் அப்படின்னு. செக் பண்ணியே நான் வந்து 6 மந்த் ஆயிடுச்சு. நான் வந்து மந்த்லி 15 days ஒன்ஸ் செக் பண்ணி பிளட் டெஸ்ட் செக் பண்ணணும். ஆனா இப்ப வந்து செக் பண்றதே இல்லை. 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு நான் செக் பண்றதே இல்லை. டாக்டர்கிட்ட மட்டும்தான் அவரு தான் பாத்துப்பாங்க. ஸோ போகும்போது ஓகே எல்லாம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மெடிசன் மாத்தி மாத்தி வரும். அதுதான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க சரி ஓகே நல்லா இருந்தா ஓகே தான். ஏன்னா அவங்க எல்லாம் அக்செப்டே பண்ணல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கியூரே ஆகும். பர்டிகுலரா அவங்க டாக்டருங்கிறத விட யூஎஸ்ல இருக்க டாக்டர் அதுல இந்த டயக்னாலஜி ரிசர்ச் ஸ்காலர் அதுல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா இது ஆமா பர்டிகுலரா அதுக்கு. ஆமா. சோ ஓகே அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நீ நல்லா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஓகே ரைட். நான் டாக்டர்கிட்டயே 2-3 தடவை கேட்டுட்டே இருந்தேன். சார் முடி வளருமா முடி எனக்கு வளருமான்னு. இல்ல வந்துரும் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி டாக்டர் எப்படி வருன்றாங்க அவங்க வராதுன்றாங்களே அப்படின்னும் போது அமேசான் கார்டு மாரி இது ஒரு முடி கார்டு மாதிரி. ஓகே, மகிழ்ச்சி. சோ அதுதான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட சொன்னேன். சார் அவரு வந்து யாருக்கும் தெரியாது சார். நம்ம தான் சொல்லு சார் இது வந்து எனக்கே மிராக்கிள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அது வந்து நரக வேதனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் அது. ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் நரக வேதனை தான் அது. நான் அப்பதான் சொன்னேன் சார் இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லலாம் சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நானே கேட்டேன். இதை சொல்லலாமா வாங்க வெளியில போய் சொல்லலாம் காலேஜ்ல சொல்லலாம் நிறைய பேருக்கு இருக்கு சார் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க ஏன் சார் சொல்லலாம் அப்படின்னும் போது இல்ல பர்மிஷன் இல்ல நான் சொல்ல முடியாது இப்போதைக்கு வெளியில வர முடியாது அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி அப்புறம் நீங்க அதுக்கு நிறைய எஃபர்ட் எல்லாம் போட்டீங்க. நானே சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து சொல்லட்டமா அப்படின்னு. அதை கேட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டாங்க எப்படி ஆச்சு அப்படின்னும் போது அதுவே ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமான விஷயம் அதெல்லாம். ஓகே ஓகே. ஓகே, அடுத்தது. அடுத்தது எனக்கு பிசினஸ்ல வந்துட்டு ஓகே, இப்போ இந்த உங்களோட அந்த கேன்சர் இது அது 100% அதுலேருந்து கியூர் ஆயிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் வந்து இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தியதுனால அடுத்தது என்ன பெனிஃபிட்னு சொல்றீங்க?
ஆமா இல்லையா? crystal, சரி. ஆமா கிறிஸ்டல் யூஸ் பண்ணி. அப்ப கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது. இது வந்து எனக்கு பிசினஸ் ரிலேட்டடா வந்து ஒரு பேமெண்ட் வர வேண்டியது இது. அதாவது கம்பெனி வந்து டி நகர்ல தான் இருக்கு, அது பெரிய கம்பெனி. ஸோ அந்த எம்டி வந்து இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸா ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் இஷ்யூ இருந்தது. இப்ப எனக்கு வர வேண்டிய பெரிய பேமெண்ட் வந்து நின்றுட்டே இருந்தது. ஸோ அப்ப எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 மந்த்ஸா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டாங்க. நான் போனேன். அதுவும் லேட்டா தான் போனேன். எல்லாரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னம்மா இவ்வளவு லேட்டா வரேன்னு. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சு, வர முடியலன்னு. சரி பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, சரி பாருங்க பேசினாதான் வந்திருக்கோம் அப்படின்னும் போது அப்பதான் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது சொன்னீங்க, சார் இந்த மாதிரி இப்படி இருக்கு, என்ன கேட்கலாம், நான் கிறிஸ்டல்ட்ட எப்படி இது பண்றது எனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல அப்படின்னும் போது சரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்களா, அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. சொல்லிட்டு விட்டீங்க. சரி நான் அங்கேயே உட்காந்து கார்ல உட்காந்துட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன், அவங்க அப்பா பேர் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த மேடம் வந்து பொண்ணு இருக்காங்க, அவங்கதான் பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவும் இல்லை, ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு 10 தடவை போயிருப்பேன், நான் அங்க போயிட்டு போயிட்டு வந்திருப்பேன். பட் இந்த அங்க உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மன்னிப்பு கேட்டு மனமுருகி மன்னிப்பு கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து அவங்க கால் பண்றாங்க. எனக்கு கால் வருது, என் போனுக்கு கால் வருது. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது கால் வருது அப்படின்ட்டு. சரி பேசுறேன். சரி எல்லாம் இது பண்ணாங்க, சரி உங்களுக்கு கொடுக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னாங்க. எப்படி இது எவ்வளவு பேர் இருக்காங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் 30 பேருக்கு நிறைய பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது. சரி எனக்கு கால் வந்தது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. சோ அதுக்கப்புறம் உடனே கேட்டுட்டு நீங்க இத மாதிரி அக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கு அந்த டேலயே எனக்கு அவங்க வந்து ஒரு 10 கால் மேல பண்ணிட்டாங்க. என்ன குடுக்கலையா குடுக்கலையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளவு ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், கிடைக்கலையே அப்படின்ட்டு. ஒரே ஒரு மன்னிப்பு தான். அந்த 15 நிமிஷம் அந்த இறந்து போன ஆத்மா கிட்ட மனமுருகி நான் வந்து மன்னிப்பு கேட்டோன்னு அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. கிறிஸ்டல் கிட்ட கேட்டு தேங்க்ஸ் சொல்லி அதாவது ரிசல்ட் வந்து எனக்கு ஹாப்பியா இருந்தது. நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்து பேமெண்ட் எனக்கு மட்டும்தான், இது வரைக்கும் எனக்கு மட்டும்தான் அந்த பேமெண்ட் வந்திருக்கு, வேற யாருக்குமே இன்னும் வரல. எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சோர்ந்து போய் இருக்காங்க. இப்போ லட்சாதிபதி ஆயிட்டீங்க. அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. ஓகே. ஓகே சரி. இது ரெண்டாவது மிராக்கிள் நிறைய நடந்திருக்கு. அதுல நிறைய நடந்திருக்கு. இது வந்து ஹைலைட்டா சொல்லக்கூடிய விஷயம் அது. ஓகே. தொடர்ந்து பேசலாம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னும் சிறப்பா இருந்தால் கூட அடுத்தடுத்து இருந்தா கூட ஷேர் பண்ணலாம். அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான். இருந்தா அடுத்து சொல்லலாம். ஓகே நன்றி. நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க வனிதா மேடம். இவங்களை சிறப்பாக வழி நடத்துகின்ற தானை தலைவர் யாருன்னா நம்ம தலை ஜெகதீசன் தான். வனிதா சிஸ்டரோட கணவர். அவர் என்னுடைய நீண்ட கால நெருங்கிய நண்பர். அவர் மூலயமா தான் சிஸ்டருக்கு இந்த இந்த நோயிலிருந்து. அது எனக்கே இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, சார் கேஷுவலாக சொன்ன ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லலை, ஜெகதீசன் சார்கிட்ட சொல்லலை. கேஷுவலாக என்கிட்ட தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி மெடிசன் கொடுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்ல என்கிட்ட சொன்னார், அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், பட் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு. நானே ஆச்சரியமா இருக்கு. அது கேஷுவலாக வந்து வேற ஜெகதீசன் சார் நான் இன்ட்ரோ பண்ணும்போது சிஸ்டம் பேஸ்டு ப்ராப்ளத்துக்காக வர சொல்லியிருந்தேன். அது பார்க்க வரும்பொழுது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுவார். இது மாதிரி வீட்டில் அவங்களுக்கு சிஸ்டருக்கு தான் ப்ராப்ளமாக இருக்குது, பெயினாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு மெடிசன் கொடுக்கலான்னு சரி சார் அடுத்த நாள் கொடுக்கலான்ட்டு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் என்கிட்ட தான் சொன்னார், அவங்களுக்கு அது இல்லை பட்டு கேன்சர் இருக்குது அப்படின்னு. இல்லையா சார், அது சொல்லி அவர் பெயினுக்கு தானே கேட்குறாங்க அப்படின்னா. இல்லை இல்லை, அந்த சிம்டம்ஸ் இருக்குது, இதில் ஆட் பண்ணியிருக்க அந்த மெடிசனில் இதை கரெக்டாக சாப்பிட சொல்லுங்கள், இதை கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா வராதுன்னு அப்பயே சொன்னார். இதை நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், கொடுங்க சாப்பிட்டோம், அது காரணம் எப்படி வேலை செய்து பார்க்கலான்னா அதே மாதிரி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பெயினுக்காக வந்தாங்களோ அது சரியாச்சு, அதனால் நிறுத்திட்டாங்க. பட் அதன் பிறகு வேறு இடத்துட்ட போகும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கீமோ ரேஞ்சுக்கு போகும்போது அப்பயும் சொன்ன கீமோ வேணாம். சார் சொன்னார், கீமோ வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம், போகிறதுக்கு முன்னாடியே சொன்னார் இங்கே சரி பண்ணலாங்கும்போது. பட் நார்மலாக நம்ம பார்த்துருப்போம், இது வந்துருச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் உடனே சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகிடும், என்ன ஆகும் எதுவும் நடக்காதுங்கும்போது எல்லாம் தலைதறிக்கே போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் உடனே எவ்வளோ சொல்லி கேட்கல. டாக்டர் வந்து பர்டிகுலராக சொன்னார், பயப்பட வேண்டாம், 100% நம்மளால் க்யூர் பண்ண முடியும், அங்கே வேண்டாம் மெடிசன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 3 தடவை கீமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி வர சொல்லியே எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்ப வேணான்னு சொல்லிட்டு 3 டைம் சொன்ன பிறகு டாக்டர் வந்து 3 டைம் தான் நான் சொல்லணும், அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டாரு.
அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண பிறகு திரும்ப அட்மிட் ஆயிட்டாங்க. திரும்ப முடியலங்கும் போது அப்புறம் ஸ்டேஜில் சொல்லும்பொழுது சார் சொன்னார், 3 தடவை சொல்லியாச்சு, அவங்க போகிறாங்கன்னு விட்டுருவோம், அதில் கியூர் ஆகிக்கிட்டோம் அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணும்போது 3 டைம் சொல்லுவார். அதுக்கப்புறம் பண்ணல. திரும்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவங்க எடுக்க வச்சு வர சொல்லி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் 2 3 தடவை எஸ்கேப் ஆனாங்க. திரும்பவும் பிடிச்சி உட்கார வச்சு 100% கியூர் ஆயிட்டாங்க. இப்போ நானே வெளில துரத்துனால கூட போக மாட்டாங்க. நீ முதல்ல கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா அந்த பெனிஃபிட் உண்மையான டாக்டருடைய. ஆனால் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேட்கும்போதோ டாக்டரே சொல்லுவார், ஏன் இவர் சரி பண்ணிட முடியுமா, பார்த்தாக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை, அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இல்லை, எப்படி சரியாகும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை. இது எல்லாமே டிசைட் பண்ணுறது கர்மா தான். வெரி 100%, மோர் தென் 100% பிலீவ் இந்த கர்மா தான். அவர் கர்மாட்ட தான் விட்டுருவாரு. சரி, இவங்க கர்மா இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா இல்லை. பட் துணிந்து வந்து விட்டால், எனக்கு கியூர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அது எதுவாக இருந்தாலும் 100% கியூர் பண்ணுவார். ஏன்னா எல்லாமே கர்மா. கர்மாவை பற்றியான முழுமையான அதனுடைய செயல்பாடுகள் எப்படி, எங்கே ரியாக்ட் ஆகுது, எந்த ஜென்மத்திலேருந்து எந்த ஜென்மத்து வரும்னு அத்தனையும் முழுமையாக டாக்டருக்கு தெரியும். அதனால முழுமையாக நம்பி வந்தால் நம்பினோர் கைவிடப்பட்டார். ஓகே, அடுத்தது ஆரா அண்ணா சொல்றேன்னு ஒரு சொல்லியிருந்தேன். நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா ஷேர். என்னன்னா இது இந்த டாபிக் பேசும்போது நான் ரொம்ப சைலண்ட் ஆயிடுறேன், இதுவாயிடுறேன்னா எனக்கு இதை ரிவைன் பண்றதுக்கு எனக்கு வந்து மைண்ட்ல வந்து செட் ஆகாது எனக்கு. ஏன்னா எப்போதுமே நான் எனக்கு இந்த ஒய்ஃபுக்கு ஊசி போடுறாங்க, குழந்தைக்கு ஊசி போடுறாங்கன்னா கூட நான் அதை பார்க்க மாட்டேன். நான் டக்குன்னு திரும்பிடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு இதுவே பாக்குறது, பிளட் பார்த்தாலோ இது பார்த்தாலோ எனக்கு வந்து ரொம்ப நீங்களே nervous 16 ஆயிடுவேன். வயது நீங்களே வாத்திய டாக்டர் மாரி தான் இருக்கீங்க. என்னடா சரி பண்றதுக்குள்ள இவங்கள சரி பண்றது பெரிய விஷயமாச்சு. அழுதுட்டே இருந்து இவங்கதான் பயப்படுவாங்க. நான் பயப்படல. இவங்கள பார்த்தா பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவே எனக்கு ஒரு இதாவே இருக்கும். ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைக்கு ஊசி போடும்போது குழந்தை சும்மா இருக்கு, இவன் அம்மா அழுவாங்க. அந்த ஏன் நீ சும்மா அந்த மாதிரி இதுதான். ஓகே. இவங்க வந்து இப்ப இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுவோம். ஏன்னா திரும்ப இது சொல்றதுக்கே எனக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும். என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க அப்படின்னு அதை ரிவைன் பண்றதுக்கு ஏன்பா அதை பத்தி மறுபடியும் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இந்த சர்ஜரி பண்ணும்போதும் சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்த போயும் சரி, எங்க ஃபேமிலியில எங்க 3 பேருக்கு தான் தெரியும். எங்க பையனுக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும். வேற யாருக்குமே சொல்ல. நாட் ஈவன் வந்து எங்க அண்ணனுக்கோ அப்பா அம்மாவுக்கோ யாருக்குமே ஒருத்தருக்கு கூட சொல்லல. ரிலேஷன் யாருக்குமே தெரியாது. ஆபரேஷன் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சுதான் நாங்க எல்லாருக்குமே சொன்னோம். இது வந்து அவங்க நார்மலா வெளியில சொல்லிக்கவும் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. எந்த பெண்ணும் வந்து அதை வந்து சொல்லிக்கவும் விரும்ப மாட்டாங்க. பட் ஆனா இங்க டாக்டர் கிட்ட வந்துட்டு இது பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீடியோவே போட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எப்படி இது அப்படின்னா, இல்ல என்ன மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இது வந்து கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இப்ப நீங்க இந்த குரூப்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாமே நான் உண்மையா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பிளஸ்டு பீப்புள். ஏன்னா இப்போ நாங்க இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க டாக்டர் வந்து எப்படி பார்த்தோம்னா, ஒரு நார்மல் ஒரு சித்தா டாக்டர். நான் வந்து அட்வர்டைசிங்ல இருக்கனால நான் நிறைய டாக்டர்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுவேன். இவரு ஆசை சார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பு எங்களுக்கு. சோ அவரும் வந்து ஒரு கவிஞரா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பழக்கம். நான் எனக்கே ஆச்சரியம், ஏன் இவர் வந்து சேனல் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த புரிதல் இருந்தது. பட் எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்க முடியல. நார்மலா நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் வெறும் சித்தா டாக்டர் அந்த அளவுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ நீங்க இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ண உங்களுக்கு இது கர்மாவுல சாரி எந்த மாதிரி பண்றாங்க, ஆன்மாவுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிறது இந்த புரிதல் வந்து எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. சுத்தமா எதுவுமே கிடையாது. நார்மலா ஒரு டாக்டர் பாக்குற மாதிரி தான் பண்ணும். சார் சொல்றாங்க, எனக்கே இல்ல வரல. அது சொல்லும் போது பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது ஒரு உங்களுக்கு தெரியும் கேன்சரோட செல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், எந்த அளவுக்கு போகும். நான் அப்போ வந்து இல்ல நீங்க போகாதீங்க காப்பாத்திக்கலாங்கிறாங்க. பட் நான் ஒரு ஒப்பீனியன் கேட்கற மாதிரி தான் கேட்டுக்கிட்டேன். அப்போ அவங்களுக்கு வந்து நான் ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுப்பேன். நான் அதுவே கேட்பேன், சாருக்கு ரிப்போர்ட் பார்ப்பாங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு அறியாம இருந்திருக்கேன் பாருங்க. ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு சாருக்கு ரிப்போர்ட் பார்க்க தெரியுமா என்ன தெரியலையே அப்படிலாம் கூட நினைச்சிருக்கேன். நான் இப்ப நினைக்கும் போது எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப எவ்வளவு அறியாமையில இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுலாம் தெரியுது. ஒரு இதுக்கு போவோம், எங்கேயாவது இன்னொரு ஒப்பீனியன் கேட்போம். ஆயுர்வேதாலே நான் வந்து ஒரு 3 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். எல்லாருமே வந்து ஒரு கான்பிடென்டாவே சொல்றேன், சார் மட்டும்தான் போகாதீங்க, நம்ம பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா நீங்க செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாங்க. நீங்க ஒரு எனக்கு அதாவது அவங்க மேல டவுட்டா இருக்கா அப்படிங்கறதுனால அவங்க வந்து அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. ஒரு வாட்டி 2 வாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல டவுட்டா சரி இருக்குல்ல, அப்ப உங்க 100% விருப்பம் டவுட் இருக்கு. நீங்க சொன்னதுல
சார் எனக்கு அப்ப சொன்னது அவங்க நம்பல அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஹ் 2 தடவை அது, அதாவது 3 டைம்ஸ் சொல்லுவோம் அவ்வளவுதான். ஆனா உங்களை 3 முறை நீங்க கீமோ போறதுக்கு முன்னாடி 3 தடவை டைரக்டா கூப்பிட்டே சொல்லியாச்சு, இதுக்கு தாண்டி என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமும் ப்ரெஷர் பண்ணி தான் உங்களை டைரக்டா திரும்ப 4வது தடவை வர வச்சு தான் அதை பண்ணது. பட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது டாக்டருக்கு நல்லா தெரியும் ஸ்டார்டிங்ல. So ஓகே. அதுதான் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது என்னுடையது என்னன்னா, நார்மலா ஒரு இப்போ கிட்னி ஸ்டோன் இருக்கு, நார்மலா ஒரு வந்து சுகர் இருக்கு, ஏதோ ஒரு நார்மலா ஒரு ஈஸியா கொஞ்சம் பண்ணிக்கிற மாதிரி மேட்டர்னா, நம்ம ஆயுர்வேதிக்லயோ சித்தாலயோ ஒரு 6 மாசம் எடுக்கலாம், மருந்து எடுக்கலாம், நமக்கு சரியாயிடும். ஸோ இது இது வந்து 15 நாள் 30 நாள்லயே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுங்கிறாங்க, இதுவாயிடுங்கிறாங்க. நம்ம எப்படி இப்போ ஆயுர்வேதிக்லாம் 48 நாள் 90 நாளைக்கு மேல மருந்து எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இது எப்படி ஸ்பீடா ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஸோ ஒன்ஸ் இது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட கேட்கும்போது, என் மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் அவ்வளவு சீக்கிரம் உங்க ஒய்ஃபோட உயிரோட இது வந்து எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இல்ல டாக்டர், நான் கண்டிப்பா முழுமையா நம்பிதான் நான் வந்திருக்கேன், நான் இதுக்கப்புறம் நான் எதுவுமே வேற எந்த இதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அந்த படிப்படியா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப குயிக்கா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இது வந்து போயிட்டு வந்தா அப்படியே பெட் ரெஸ்ட் கிடப்பாங்க, அது எப்படி நடக்கவும் முடியாது, அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா எப்படி டைஜஷன் பண்றதுன்னே தெரியாது, சாப்பாடு இருக்காது, இது இருக்காது, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் இந்த மாதிரியே ஒரு மாதிரியா இருக்கும். அது ஒரு நரக வேதனை தான். அவங்க சொல்றது வந்து சரியான ஒரு வார்த்தை. அதை வந்து நம்ம பாக்குறவங்களுக்கும் சரி, ஃபேமிலி பீப்புளுக்கும் சரி, ரொம்ப அவ்வளோ வந்து என்னடா இது இப்படி ஒரு இதுவா நமக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த 2 வருஷம் அது வந்து பெத்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் செட்டே ஆகாது. நம்ம என்ன பண்ண போறோங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. அது டோட்டலா வந்து அந்த மிராக்கள் கொடுத்தது இறைவனுக்கு நன்றி சொன்னோம். டாக்டர் ஐயாவுக்கு வந்து இந்த டைம்ல வந்து நான் அதே எனக்கு குடும்பத்தோட மொத்த இதையும் வந்து காப்பாத்தி கொடுத்துருக்காரு, அப்படிதான் நான் சொல்லணும். ஒரு லைஃப் மட்டும் இல்ல, மொத்தமே எங்க குடும்பத்தோட மொத்த லைஃபையும் வந்து திரும்பி எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறது. நன்றி 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 நன்றி. நன்றி வாய்ப்பு ஓகே. எல்லாருக்கும். நன்றி நன்றி நன்றி. ஜெகதீசன் சார் அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி உங்களுக்கும் நன்றி. நிறைய பேருக்கு குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய இதுக்கும் டாக்டர் கொடுத்துருக்காங்க. நரேன் உங்கள் பையனுக்கும் பண்ணிருக்காங்க. அவங்க வனிதா அவர்களுடைய சிஸ்டருடைய மதருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ சொல்கிற வார்த்தைங்கிறது சரியானது. குடும்பத்தில் இருப்ப அனைவருக்கும் நாட் ஈவன் த டிசீஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் கைடன்ஸுக்காகவும் எந்த பிரச்சனைனாலும் அடுத்த கைடன்ஸ் வந்து டாக்டர் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்ன வார்த்தை, எங்கள் குடும்பத்துக்கே அவர் ஒளி விளக்கு ஏற்றி வைத்த கடவுள் மாதிரி அப்படிங்கிற சொல்கிற வார்த்தைங்கிறது மிகச்சரியானது. ரொம்ப நன்றி. சொல்ல இதே நேரத்தில் உங்களுடைய அந்த அதுக்கு கைமாறு அப்படின்னு செய்ய முடியாது, ஆனால் குறைந்தபட்சம் அதுக்கு ஈடாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தாக்க இந்த யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு இல்லையா, அதே மாதிரி இந்த விஷயம் உலக மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லாமலே வந்து மரியாதைக்குரிய ஜெகதீசன் சார் வந்து இதை ப்ரமோட் பண்ற விஷயத்துலையும், அதே மாதிரி அவங்க பையனும் பண்ணிட்டு இருக்காப்புல. சிஸ்டரும் வந்து வாலண்டியராக சொன்னாங்க, நான் இந்த இந்த கேன்சரால நம்ம கியூர் ஆகிருக்குங்க விஷயத்த சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. நான் பெரும்பாலும் யார்கிட்டையும் டைரெக்டாக போடக்கூடாது, சாரே சொல்லியிருக்கிறாரு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஒருவர் கியூராக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களே நானே பேசுகிறேன்னா அப்படின்னாங்க, அவங்களே பேசி வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி அந்த புக்கு ரிவ்யூ இப்போ அடுத்த மெயினாக ஜனவரி 1க்கு பிரம்மாண்டமாக வெளிவரக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து முழுமையாக அந்த பணியை சிஸ்டரும் எடுத்திருக்காங்க. அதில் 100% தன்னுடைய பணிகள் எல்லாத்தையுமே இந்த பணிக்காக மட்டுமே ஜெகதீசன் சார் இருக்கிறாரு. ஸோ இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலினுடைய நோக்கம் அது எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக புரிந்து இந்த உலக மக்களுக்கு இதை எடுத்து செல்லக்கூடிய பணியில 100% தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்தது வந்து ஆரான்னா, உங்களுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் ஏதோ விடுபட்டு இருக்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பேசலாம்ண்ணா. மியூட்ல இருக்கீங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எஸ். இப்போ இங்க கலந்திருக்க அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் வணக்கம். ஐயா கூட வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பயணிக்கும் போது முதல் வந்து புன்னகை, நம்ம ஆசை தம்பி ஐயா அறிமுகத்தை. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங்ஸ், பாசிட்டிவ் சாங்ஸ். இந்த சாங்ஸ் பாட வச்சு, சிரிக்க வச்சு, பேச வச்சு நிறைய பேர், அதாவது என்னுடைய வளர்மதி சிஸ்டம்லாம் இருக்காங்க, சசிரேகா அவங்கெல்லாம்
இவங்கெல்லாம் வந்து பாடுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு பாடி இன்னைக்கு எல்லாம் இந்த குழு கொண்டு போறாங்கன்னா ஐயாவோட. ஆஸ்தான பாடகி ஆயிட்டு ஆமா. கச்சேரி பாடகியா ஆடல் நாயகி மாறிட்டாங்க. முதல் ஆடல் நாயகி முதல் கொண்டு சரிங்களா. அப்போ அவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உற்சாகமா இன்னைக்கு கலந்துக்கு காரணம் என்னன்னா நம்ம ஆசை தம்பியாவுடைய முதல் புன்னகை. ஐயாவோட ஆசீர்வாதம். முருகனுக்கே உகந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, முருகனுக்கு வந்து முதல் புன்னகை. புன்னகை, அந்த புன்னகை இங்க பார்த்திருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றிகள். இப்போ சகோதரி அனு மேடம் பேசினாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அது வந்து என்னுடைய பழைய நினைவுகளை காமிச்சு கொடுத்தான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் ஐயா ஒரு வரப்பிரசாதமா கிடைச்சிருக்காரு. எனக்கு இந்த வரப்பிரசாதம் இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா என்னுடைய முன் வாழ்க்கையில இவரை எனக்கு கிடைக்கலையே, ஒரு குருவா கிடைச்சிருக்கலாமேன்னு இன்னைக்கு ஆதங்கப்படுறேன். காரணம் என்னன்னா, நான் பிறந்து 1976. ஒரு சின்ன கான்வர்ஸ் சொல்லிடுறேன். எனக்கு 2 வயசு. 2 வயசு நல்லா வெயிட்டா இருப்பேனா எனக்கு தெரியாது. நல்லா குண்டா இருப்பேனா. 2 வயசுல அன்னைக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு மெடிசன் இதெல்லாம் கிடையாது. விப்பிருதின்னு ஒரு வியாதி என் உடம்புல வந்திருக்கு. என்னங்க? விப்பிருதி. விப்ரி விப்பிருதின்னு சொல்லுவாங்க. விப்ரிதி. ஓகே ஓகே. விப்பிருதி, அது பேர் விப்பிருதி. அது வந்து காய்ச்சலா உருமாறிடும். அந்த காய்ச்சல் உருமாறுச்சுன்னு சொன்னா உடம்புல வந்து கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த வியாதி இருந்துச்சு. இது வந்து அவங்களும் வந்து எனக்கு தெரியாது. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. என்னை வளர்த்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போயிருக்காங்க. அப்போ சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் எல்லாமே பார்த்துருக்காங்க. அப்பவும் செட் ஆகலை. ஒரு இடத்துல லைட்டாக காலில் ஒரு இடத்துல இது வச்சுன்னா அதான் அடிபட்டதுன்னா அந்த இடத்துல வந்து கட்டியாக வந்து சீல் ஆகி ரத்தம் வந்து சீலில் வடிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு காலம். அப்போ என்னை வந்து வேலூர் வரைக்கும் கொண்டு போயிட்டான். வேலூர் கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு ரொம்ப பெரிய மருத்துவமனை அது அந்த காலத்தில். அப்போது என்னை கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஹிஸ்ட்ரி பூரா இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சிருக்கேன். என் ஃபைல் பூரா எனக்கு தனியாக அன்னைக்கே வந்து இன்னைக்கு ஃபைல் போடுறீங்க நீங்கள்லாம், அன்னைக்கே எனக்கு ஃபைல் போட்டாங்க 67. ஸோ 67, 69. ஸோ அந்த மாதிரி ஒரு வியாதியில் நான் பிறந்தவன். அதுவும் வெள்ளிக்கிழமை பிறந்தவன். நான் சிவாஜி இருந்தாலும் எம்ஜிஆருடைய டேட்டில் பிறந்தவன். ஸோ அவ்வளோ வேதனை. என்னன்னா ஐயா சொல்லுவார், எதையும் வந்து உள்ளார்ந்து நம்ம கொண்டு போனால் அது நடக்கும். அது உண்மை. நான் கோயில் வந்து ஒரு வழிநடத்தல் தான். இன்னைக்கு நான் இந்த கோயில் பயணமாக பண்ணிட்டு இருக்கிறேன். கோயில் வந்து முதன்மை. அடுத்தது கோயிலிருந்து உணர்ந்து வெளியே வர்றது குருமார்களுடைய சித்தர்களுடைய பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வியாதியில் அடிபட்டு 17 வயசு வரைக்கும் நான் இன்ஆக்டிவ். என்னுடைய 17 வயசு வரைக்கும் நான் இன்ஆக்டிவ். நான் என்னுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாரமானவன். ஒரு நாள் யாருக்கும் நிம்மதி இல்லை. பொருளாதார இழப்பு. விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க யாருக்குமே நிம்மதி இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் வளர்ந்தேன். 17ஆவது வயசில் ஒரு மிராக்கிள் நடந்தது. ஸோ அந்த இடத்துல கோயிலும் ஒரு முக்கியம்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். வேலூரில் மறுபடியும் போய் அட்மிட் ஆகிறேன். எனக்கு அது 4-5 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த கையில், இந்த வலது கையில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த தழும்புகள் காயம் இருக்குது. இந்த இன்ஜெக்ஷன் பண்ணி இது செப்டிக் ஆகி இடது காலில் ஆப்போசிட்டில் பாஞ்சிருச்சு. அப்போ அங்கே கட்டி கட்டியாக வளர்ந்துருச்சு. அதை கட் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எலும்பு வரைக்கும் ஓப்பன் பண்ணி 27 தையல் 28 தையல் இருக்கேன் இடது காலில். ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுவாங்க. எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்த ராஜகோபால், டாக்டர் ராஜகோபால் சென்னையிலேருந்து இங்கே சிஎம்சிக்கு கோயம்புத்தூர் வராரு. அவர் சொல்கிறார், கேஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, நான் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவர் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரு. அதை கொடுத்து உள்ள டியூப் வச்சு டெய்லி வந்து மருத்துவம் கொடுக்குறாங்க, எடுக்கிறாங்க. நிறைய மருந்து சாப்பிடுவேன் டெய்லி. 2 பென்சில் இன்ஜெக்ஷன், இடது துடையில் காலையில் 1, வலது துடையில் காலையில் 1 நான் போட்டுக்கணும். ஸோ எனக்கு அவ்வளோ மாத்திரைகள், நிறைய மாத்திரைகள் கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தவன் நான். எனக்கு படிப்பு வந்து இடையில வந்து கான்வெண்ட்டில் படித்தேன், மறுபடியும் தமிழ் மீடியத்தில் படித்தேன். எனக்கு எல்லாமே கன்ஃபியூஸ், படிப்பு ஒரு கன்ஃபியூஸ். எஸ்எல்சி மாதிரிலாம் என்னால் படிக்க முடியல. ஏன்னா விட்டு தான் படிப்பேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. 2 வருஷம் ஸ்கூலுக்கு போக, 1 வருஷம் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கு. ஸோ இதெல்லாம் கஷ்டப்பட்டு அப்பாற்பட்டு வந்தோம். வேலூரில் வந்து 17ஆவது வயசு கடைசியாக அங்கே பயணம் போயிட்டோம். இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க. வேலூர் கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அவரு டாக்டர் வந்தார். அவர் பீமம் எவன் மாதிரி இந்த பழைய காலத்து வீரப்பா படத்தில் சிரிச்சுட்டு வருவார், அந்த மாதிரி வர்றாரு. உடலெல்லாம் ரோமக்கட்டு வந்து நிற்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அந்த ஃபைல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபைலை கிழிச்சு வீசிட்டார்.
அவ்வளவு காலமா காப்பாத்தி வச்ச கிழிச்சு தூரத்து போட்டார். இங்க அட்மிஷன் கிடையாது, வாங்கன்னு சொல்லி படுக்க வச்சு என்ன பண்ணாரு, உட்கார வச்சு அந்த தொடையில ஒரு குத்து குத்தி ஒரு நீடில் எடுத்து ஒரு குத்து குத்துறாரு, ஷேக் பண்றாரு. என்னால தாங்க முடியல, எங்க அம்மா கதறாங்க, நான் கதறேன், என்னால வலி தாங்க முடியல. ஆல்ரெடி வந்து அதுல சீல் வடிஞ்சிட்டு இருக்கு, அதுல போட்டு குத்தி சுத்தம் பண்ணி விட்டுட்டு இது ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டு நீ கிளம்புங்க, இனிமேல் நீங்க வர வேண்டாம். இந்த பையனுக்கு வந்து இடது தொடையில கால் எடுத்துருங்க, கால் எடுத்துட்டா கியூ ஆயிரும், வேற வழி இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ என்ன நடக்குன்னு தெரியல. எனக்கு வாழ்க்கை சூனியம் ஆயிடுச்சு. அம்மா ஒரு பக்கம் கதறாங்க. அப்பெல்லாம் ஒரு லெட்டர் போட்டா, இங்கிலாந்து லெட்டர் போட்டா நீ நலமா நான் நலமான்னு கேட்டு போய் அந்த லெட்டர் போய் ஊர் வந்து சேரக்கே 15 நாள் ஆகும், அந்த மாதிரி காலம். அப்போ என்ன பண்றேன்னா, எனக்கு ஏன் தோணுச்சுன்னு தெரியாது, கிளப்பி விட்டாங்க, வெளியே வந்துட்டோம். எனக்கு ஒரு கையில சின்ன பெட்டி, நடக்க முடியாது, காலை ஊனி ஊனி நடக்கிறோம். அம்மாவுக்கு ஒரு பெட்டி, அழுதுகிட்டே வர்றோம். அப்போ அம்மா அம்மா திருப்பதி போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றேன். இது வந்து நடந்த மிராக்கிள் நான் சொல்றேன். என்னடா இது நடக்கவே முடியாது, திருப்பதி போகலாம். ஏன்னா வேலூருக்கும் திருப்பதிக்கும் பக்கம் தான், சித்தூர் தாண்டா திருப்பதி. அப்போ திருப்பதி போகிறோம். படிக்கட்டு அங்கே இருந்து அடிவாரத்தில் இறங்கிடுறேன். அடிவாரத்தில் இறங்கி நடக்கிறேன். நடந்து தான் போகணுங்கிறேன். எப்படி நடப்பேன், நொண்டி நொண்டி ஒரு காலில் எவ்வளோ தூரம் நடப்பேன். ஒரு பக்கம் சீல் வடி ரத்தம் ஒழுகுது, ஒரு பக்கம் என்னுடைய வேதனை அதிகம். ஆனால் எனக்கே தெரியாது, எனக்குள்ள ஒரு வைராக்கியம் பாஞ்சிருச்சு, அது எப்படின்னு தெரியாது. திருப்பதி போகிறோம், கல்பொத்தை பற்ற வைக்கிறோம். அந்த சின்ன பெட்டியை எடுத்துட்டு எங்கள் அம்மா ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு மேலே நடக்கிறோம். அந்த 3 மணி நேரம் நான் நடந்து போனது 6 மணி நேரம். இப்போ போனால் இப்போ 1.5 மணி நேரத்தில் நடக்கிறாங்க. அன்னைக்கு வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் ரொம்ப தவழ்ந்து போய் நடந்து போனேன். இது ஏன்னு சொன்னா, தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு இருக்கு கர்மா வேலை செஞ்சிருக்கு எனக்கு. மிகப்பெரிய கர்மால நான் பிறந்திருக்கேன், நான் அன்னைக்கு உணர்ந்துட்டேன். அப்ப என்னுடைய தாட் என்னவா இருந்துச்சுன்னா, நான் கடவுளே, திருப்பதி பெருமாளே, நான் இந்த படியேறி வர்றேன், நான் மலை உச்சி வரும்போது எனக்கு விட கிடைக்கணும். இதுதான் என்னுடைய தாட், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்க விஷ்ணு கோத்திரத்தை சார்ந்தவங்க, பெருமாளை கும்பிட்றவங்க அதிகமா. எனக்கு வந்து விட கிடைக்கும். ஒன்னா இந்த மலை ஏறி நான் இறங்கும் போது நான் நலமாயிரணும், இல்லையா இங்கேயே நான் முடிச்சிரு. என்னை எதுக்காக நீ படைச்சேன்னு தெரியாது, இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த வயசுல அந்த உடைய இடத்துல எண்ணத்துல அதுதான் இருந்துச்சு. படியேறி நடந்து போயிட்டு தான் சார் மிராக்கள். தினமும் வந்து நான் கிட்டத்தட்ட 15 to 20 மாத்திரை சாப்பிடுவேன். இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 4 இன்ஜெக்ஷன் எப்பவுமே பெட்டியா இருக்கும். அப்பவே பாக்ஸ் கொடுத்துருவாங்க, சிரிஞ்செல்லாம் வச்சிருக்கோம். எங்க அம்மா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. எங்க அம்மா நர்ஸ் கிடையாது, பெரிய படிப்பறிவு கிடையாது, ஒரு 5ஆவதுக்குள்ள படிச்சிருப்பாங்க. அவங்க தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா துறையில பண்ண இன்ஜெக்ஷன் தான் அவங்க தான் பண்ணுவாங்க. இந்த மலை ஏறி முடிச்சுட்டு கதறி ஏறி முடிச்சுட்டு வைராகி ஒண்ணுதான் இருந்துச்சு. என்னை காப்பாத்து முடிச்சிரு. ஏன்னா இந்த இனி வந்து கோயம்புத்தூர்ல போய் என்னை ஏற்கனவே இந்த கிராமத்துல பசங்க எல்லாம் அன்னைக்கே நொண்டிம்பாங்க, ரொம்ப கேவலமா தான் பேசுவாங்க, எனக்கு பசங்க எல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் வளர்ந்தேன். ஸோ அப்படி வளர்ந்து நான் கோயம்புத்தூர் வரும்போது வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த மெடிசனும் கிடையாது, எந்த மாத்திரையும் கிடையாது, எதுவுமே இல்லை. இது வரைக்கும் அந்த வியாதி என்னை விட்டு எப்படி போச்சுன்னு தெரியாது. அங்கிருந்து வந்த பின்னாடி நான் எந்த மெடிசனும் எடுக்கல, எந்த இன்ஜெக்ஷனும் எடுக்கல. அதுக்கு பின்னாடி நான் ஃபுட்பால் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். அதுக்கு பின்னாடி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல அத்லெட்டிக்ஸ்ல நான் பெரிய ரன்னிங்ல பெரிய ஆள், சாம்பியன்ஷிப் வாங்கினேன். இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்த முடிவு என்னன்னா, அப்படி எனக்கு சரியாகி குணமாயிடுச்சுன்னா வாழ்நாள் முழுக்க எனக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி, நான் எங்க இருந்தாலும் சரி, இந்த திருப்பதி வரும்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த படிக்கட்டு நடந்து தான் போவேன். இப்போ போன வாரம் கூட நடந்து போயிட்டு ஐயாவுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன், ஆசை தம்பியாவுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நடந்து தான் போவேன். அந்த ஒரு உணர்வை நான் எடுத்தேன். நான் அப்படி எனக்கு நலமாயிடுச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை பூரா என்னுடைய உடல் தன்மையை பொறுத்து எவ்வளவு முடியுமோ நான் தவழ்ந்தாவது இந்த மலையேறணும்னு நினைச்சா வரும்போதெல்லாம் நான் நடந்தா வருவேன் வேண்டிக்கிட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நீ எதவா நினைச்சியோ அது நடக்கும். நான் பூர்ணமா குணமாவான்னு சொல்லிட்டு என்னுடைய தன்னம்பிக்கை நான் வளர்த்திட்டேன். என் தன்னம்பிக்கை இன்னைக்கு வளர்த்துச்சு. எங்க அம்மாவோ இன்னைக்கு இந்த குடும்பமோ எல்லாருமே மிராக்கள் யாருன்னா நம்பவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் டாக்டர்ஸ் கூட நம்பல. ஸோ ஏதோ ஒன்று நமக்குள்ள நம்மளை காப்பாற்றுன்னு நினைச்சு போனா நிச்சயம் நடக்கும். இது என்னுடைய நிகழ்வு நடந்தது. இன்னைக்கு நான் நல்லா ஒரு வசதிக்கு வந்து நல்லா இருக்கும்போது என்னுடைய தாயார் என்னோட இல்லை. ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு, பாஸ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த தெய்வம் தான் என்னுடைய குலதெய்வம், அந்த தெய்வம் தான் என்னுடைய அம்மன், எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு வாழ்க்கையை ரொம்ப இழந்தவங்க. அந்த நல்ல வயசுல அவங்க வாழல. எங்க அப்பா கூட
இபி லைன் மேனு. அவரு கூட ஒரு சில நேரத்துல கோவத்துல அவனை தூக்கி மூளையில, நாங்க வீட்டுல பிறந்த 3 பேர், நான் கடைசி பையன். அவனை தூக்கி மூளையில போட்டு வா, இதே உன் வாழ்க்கையை முடிச்சு போச்சு, இதை இவனை தூக்கிட்டதுக்கு எங்க கொண்டு போய் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பா நான் வளர்ந்தேன். நான் இந்த கடனை எப்படி தீர்க்க போறேன், இந்த தாய்க்கு எப்படி நான் கடன் தீர்க்க போறேன், நான் என்ன கர்மா பண்ணேன் இன்னைக்கு எனக்கு புரியல. ஆனா இந்த கிளாஸுக்கு வந்த பின்னாடி, ஐயாவோட பயணம் பண்ண முன்னாடி, இத்தனை கர்மாக்கள் இருந்திருக்கு, இப்படிலாம் இருந்திருக்கிறோம், போன பிறவி என்ன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த ஜென்மமாவது நமக்கு நல்ல பிறவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணா, அவங்க அது பின்னாடி அவங்க முத்திரை போட்டிருந்தாங்க, நிறைய கோயில் குளம் சுத்திட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரியாது, இன்னைக்கு 15 வருஷமா நான் கோயில் குளம் நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நான் இப்ப கூட்டு போயிட்டேன். இனி நிறைய பேர்த்த நான் கூட்டிட்டு போய் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப எங்க கூட பயணம் பண்ணவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து பேசும்போது மைக்கு கொடுத்து பேச வச்சிடும். பஸ்ல வந்து இந்த பாட்டு சிவபுராணம் எல்லாம் பாடுவேன். நான் என்னதான் பெருமாளை கும்பிட்டாலும் எனக்கு பிடிச்சது ரொம்ப சிவன் தான். ஸோ இதெல்லாம் பாட வச்சு, இந்த சிவபுராணம்லாம் பாட வச்சு நான் கூட்டிட்டு போவேன். அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க, மைக்கு வச்சு சொல்லுவாங்க. வசதிகள் இருக்கு, பையனுங்க இல்லை, மருமகன் இல்லை, பேரம்பேத்தி எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, சொத்து நிறைய இருக்கு, ஆனா எங்களால எதுவும் சாப்பிட முடியாது, எதுவும் அனுபவிக்க முடியாது, எங்களை யாரும் ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் நம்ம சொன்னா எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த கிறிஸ்டலை பத்தியோ மருந்தை பத்தியோ எங்க ஐயா இப்படி ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னா எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. 50 பேர்த்துக்கிட்ட சொன்னா ஒரு 5 பேர், 100 பேர்த்துக்கிட்ட சொன்னா 2 பேர், அந்த மாதிரி தான் ஏத்துக்குவாங்க. அதுல வந்தவங்க தான் யுவனப்பிரியா, வளர்மதி, இவங்கெல்லாம் அதுல வந்து வந்தவங்க தான். ஸோ யார்கிட்ட எது சொல்லணுமோ அதை சொன்னா இது தெரியும், இந்த கர்மா புரியும். நான் ஏதோ பேச ஏதோ வந்துட்டேன், அடுத்து என்னுடைய சொல்றேன். இல்லை, அதை எது பேச வந்தீங்கன்னா, இங்க வகுப்புக்கு வந்த பிறகு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, ஆமா, அதுல என்ன அதான் பயனடைஞ்சீங்க? அப்போ எனர்ஜிங்கிறது, இதுல காலையில வந்தோன்னா ஐயா எனர்ஜி கொடுத்துருவாரு, எனர்ஜி இருக்கு. அடுத்தது கர்மா அப்படின்னா பயப்படுவாங்க, இந்த வேர்டு கண்டாவே பயப்படுவாங்க. ஆனா அதை அனுபவிச்சிருந்து தான் தெரியும் இந்த கர்மா எப்படி கொண்டு போறதுன்னு. அதே மாதிரி ஐயா இடையே சொன்னார் சார், ஆசி தம்பி ஐயா, எனக்கு வந்து இந்த தோல் பிரச்சனை இருந்துச்சு, ஐயா வந்து தான் தீர்த்து வச்சாங்க. இதே தோல் பிரச்சனை, இந்த சல்ஃபான் ஒரு மாத்திரையில் சல்ஃபான் ஒரு இது இருக்கு, சல்ஃபா முதல்ல இப்போ இல்லை, சல்ஃபா முதல்ல கலந்துருக்கு. அந்த சல்ஃபா மெடிசன் எடுத்தா எனக்கு அடுத்த நாள் இந்த உடம்பெல்லாம் வெடிச்சிடும், தோலெல்லாம் வெடிச்சிடும். அதை கியூர் பண்றதுக்கு பல நாட்கள் வெயிட் பண்ணணும், எதுவுமே எந்த சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அவர் சொல்லும்போது அவருக்கெல்லாம் கிடைச்ச, அதாவது எனக்கு அந்த மெடிசன் வந்து அன்னைக்கு கிடைக்கல, ஐயா அன்னைக்கு கூட இருக்காரு, நமக்கு இந்த வியாதியெல்லாம் எதுவுமே இல்லை. பட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு அனு மேடம் சொன்னாங்க, ஜெகதீஷ் சார் பேசினாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. இதுக்கு எந்த ஆசானுகிட்டே இது கிடைக்காது, பெரிய விஷயம். அதே மாதிரி பிரச்சனைகள் அப்படி பத்தி பேசினா, பிரச்சனைகள் சந்திக்கலன்னா மனிதனை வாழவே முடியாது, எந்த அணுவும் கிடைக்காது. இப்போ ஐயா வந்து நிறைய சொல்லியிருக்காரு, பிரச்சனைகள்லாம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிறோம். ஒரு கிறிஸ்டல் கிடைக்கல, மருந்து கிடைக்கல, லேட் ஆனால் நம்ம எமோஷனல் ஆகிறோம். ஒண்ணுமே இல்லை, இவங்க கூட பயணம் பண்ணிட்டு இருந்தாலே போதும், எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு ஒருத்தர் என்ன ஒரு கூறிய கொஞ்ச நாள் முன்னாடி 40 லட்சம், ஒரு நண்பர் நல்லா பழகினவர் 40 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டார். அவர் எங்க இருக்கான்னு கூடியாது, ஃபேமிலி எங்க இருக்கான்னு தெரியல, எஸ்கேப், டோட்டல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு குருமாரெல்லாம் இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த கிளாஸுக்கு வராது முன்னாடி, அவளை துரத்தாத, அது வேஸ்ட், அவளை துரத்தி போய் பிடிக்கிற வேஸ்ட், நீ அடுத்த வேலை பாருன்றாங்க. ஸோ ஓகே, அப்போ இந்த கிளாஸுக்கு நான் அட்டன் பண்ணுறேன், உள்ளே வர்றேன். அப்போ எனக்கு என்னாச்சுன்னா, அந்த என்னை ஏமாத்திட்டு போன நண்பங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்க. நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எனக்கு இப்போ பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனுக்கு இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கம்மிங் மார்ச்சில் மேரேஜ் வச்சிருக்கு. இந்த மார்ச்சுக்குள்ளே எனக்கு 20 லட்சம் ரூபா பணம் வேணும், 20 to 30 லட்சம் ரூபா செலவாகும். என்கிட்ட பணம் இல்லை. அப்போது நான் இதை யோசிக்கும் போது என்ன தோணுச்சு, இந்த கிளாஸில் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன், எப்படி வரும் அப்படின்னு 2-3 நாளாக யோசனை திங்கிங் போயிட்டுருக்கு. என்னுடைய மேரேஜ் பதிவு வந்து பையனுடைய பதிவு ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன், ஆசி தம்பி ஐயா கிட்ட, நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஆனால் என்ன விஷயம் சொல்லலை. அவர் கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் எனக்கு என்னன்னா, என்னுடைய லேண்ட், நான் ஆல்ரெடி ரெகுலர் ஸ்டெப் ப்ரமோட் முன்னாடி என்னுடைய லேண்டில் ஒரு 70 லட்சம் ரூபா ஒளிஞ்சிருக்கு. அந்த தூக்கி வெளியே போட்டாலே இந்த லேண்டுக்குள்ள 70 லட்சம் ரூபா ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? அதை தொடாம வச்சிருந்தது, பூமி எல்லாம் தொடாம வச்சு அப்ரூவ்டு வாங்காம வச்சது. அது நீ 20 நாள்ல அப்ரூவ்டு, 20-25 நாள் அப்ரூவ்டு வந்துடும். வந்தால் 70 லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்துடும். ஸோ ரெமெடி இருக்கு, ரெமெடி இல்லாம இல்லை. யோசிக்கல, வேலை செய்யல, போயிடுச்சேன்னு கவலை இல்லை, நமக்கு இது வரல. அடுத்தது
நிறைய பேச வந்தீங்க, எமோஷனல் பேச மறந்துட்டேன். சரி ரே, நம்ம தான் எமோஷனல் ஆயிடுவோமே. அப்புறம் குலதெய்வ வழிபாடு எல்லாருமே சொல்லுவாங்க, எந்த ரைட், ஜோசியா ஓகே. குலதெய்வம் குலதெய்வம் குலதெய்வம். இந்த குலதெய்வ வழிபாடு உண்மையிலேயே ஃபேக். இந்த குலதெய்வம் என்ன நடக்குன்னு நானும் போய் பார்த்துட்டேன். உண்மையிலேயே ஃபேக். குலதெய்வம் வந்து நீங்க குலதெய்வத்தை கும்பிடணும், வருஷமான ஒரு தடவையாக கும்பிடணும், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்காது. நெவர். எனக்கும் வீட்டுக்கும் என் குலதெய்வத்துக்கும் வீட்டுக்கும் 1/2 கிலோமீட்டர். அங்கெல்லாம் வந்து போய் உட்காந்து பார்ப்பேன், வேடிக்கை பார்ப்பேன். எல்லா இடத்துலையுமே என்னுடைய வாய்ஸும் என்னுடைய இதையை வச்சு என்ன பண்ணுவாங்க, வசூல் பண்ண வச்சிருவாங்க. வரி கொடுக்காத வரி வாங்கும்பாங்க. என்னை உட்கார வச்சு எல்லாம் வேடிக்கை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல உட்காரும்போது என்ன நடக்குதுன்னா, ஆளாளுக்கும் அங்கே என்னன்னா, எனக்கு நான் தான் முதன்மை, நீ தான் முதன்மை. இந்த தட்டு வாங்கி முன்னாடி மரியாதை கொடுக்கறது தான் நான் முன்னாடி நிற்கிறாங்க. வேற குலதெய்வத்தில் ஒன்றும் நடக்கிறது இல்லை. இல்ல, அப்ப அந்த குலதெய்வத்துல நீங்க அதை ஏற்கனவே கும்பிட்டுட்டு இருந்திருக்கீங்களா? இல்லைங்க, ஏற்கனவே இல்ல. கேட்பேன். அப்போ இயர்லி ஒன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அது இல்ல. உங்களுக்கு மட்டும் அட்டன் பண்ணுவோம். ரைட், ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த மட்டும். கிளாஸுக்கு வந்தப்பறம் நிறைய இது இருக்கு. உங்களுக்கு கிறிஸ்டல் பே பண்ணிருக்கேன், வரல. பட் சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணதுல இது கான்சியஸா ஃபாலோ பண்றேன், இது வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ குலதெய்வ வழிபாடுங்கிறது ஃபேக் தான். அதில் நான் உணர்ந்தேன். காரணம் ரைட், என்னன்னு ஓகே, கேட்டீங்கன்னா, ஓகே. நீங்க ரிசீவ் பண்ணது, கற்றதும் ஆமா. பெற்றதும். ஆமா. தர்மம். தர்மம்ங்கிற சாதாரணமான விஷயம் அல்ல. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தர்மம் வந்து நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்னை அறியாத ஒரு 20 வருஷமா என் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மனைவி பையன் எல்லாருமே மேலே காலையில் மிக்சர் போடுவாங்க. 10 30 காக்கா வந்துடும், மைனா வரும், எல்லாமே வருவாங்க. அப்புறம் வீட்டு முன்னாடி 10 பைரவன் இருப்பாங்க, ரொட்டி பிஸ்கட் போடுவாங்க. இதெல்லாம் ரெகுலராக ஒரு 20 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா சொன்ன தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தர்மம் கிடையாது. நம்ம யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோம், தர்மம் கொடுக்கும்போது நல்லவனுக்கு கெட்டவனுக்கு கொடுக்கணும். நான் ஒரு நட்பு கொடுத்த தர்மம் 40 லட்சம் போச்சு, ஸ்வாகா. ஒரு கஷ்டம், அதாவது உண்மை உள்ளால உணர்ந்து யாருக்கா கொடுத்துருந்தா இன்னைக்கு அந்த 40 லட்சம் அவர் 4 கோடி பண்ணியிருப்பார். ஸோ அந்த தர்மம் பார்த்து கொடுக்கணும். தர்மம் வந்து தலை காக்கும், அதில் மாற்றமே கிடையாது. இன்னைக்கு நீங்க தர்மம் பண்ணீங்கன்னு சொன்னா எதிர்பார்க்காம எந்த அதாவது எந்த பிரதிபாகம் இல்லாம நீங்க தர்மம் பண்ணா நிச்சயமா நடக்கும். இப்ப அந்த தர்மம் மாதிரி நீங்க பண்ணி நடந்த விஷயம், இப்ப இது நான் அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, இப்போ வாரம் வாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம எப்படி தேடி இருக்கிறோம்னா, ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு பணம் வர வேண்டியது வரல, அது வந்தாதான் கடன் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் எதிர்பார்த்திருந்தேன். அந்த மாதிரி நீங்க அன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டம். நான் எதிர்பார்க்கறது பணம் வரணும். ஒரு 11 பேருக்கு தர்மம் கொடுக்குறேன். அன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு அந்த பணம் வந்துருச்சு. ரைட். நான் எதிர்பார்க்கறது செஷனுங்கிறது எப்படின்னா, நீங்க தர்மம் செய்கிறீர்கள். தர்மம் செய்யும்போது பலனை எதிர்பார்க்காம செய்றீங்க. செய்யும்போது நீங்க எதிர்பார்த்த பலன் நடக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க செஞ்சிருக்கீங்க, இது எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது மட்டும். அன்னைக்கு வந்து தர்மம் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணோம். ஆனா அது பணம் வரணுங்கிறதுக்காக பண்ணல. அதான் பலனை எதிர்பார்க்காமல் ஒரு செயல் செய்கின்ற பொழுது எதிர்பாராத பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, அது வரல. அதே மாதிரி இது வார வாரம் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்க ஒரு 11 பேர் நமக்காக ஒரு வியாழக்கிழமை காத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு கோயில். அந்த கோயில் முன்னாடி காலையில அவங்க சூடா டிஃபன் இட்லி எல்லாம் கொண்டு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணிடுவேன். வேற யாராவது இருக்கான்னு கேட்ப, இல்லைங்க இந்த 7 பேர் தான், 7 பேர். அது இன்னைக்கு வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, இந்த மாதிரி தர்மங்கள் நிறைய நம்ம பண்றோம். குலதெய்வ வழிபாடு ஒண்ணு, மாமிசம் மெயின். நம்ம உடம்புல வந்து உள்ள வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறோம், குளிச்சுட்டு போனா கோயிலுக்கு போறோம், அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க நான் வெஜிடேரியனா? நான் நான் வெஜிடேரியன். இப்போ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? வெஜிடேரியன். ரெண்டுமேவா? பியூர்லி வெஜிடேரியன். ஒரு பிஸ்கட் ரொட்டி கூட சாப்பிட மாட்டேன். ஏற்கனவே பியூர் கூட முட்டை கலந்துருப்பாங்க. முட்டை மட்டும் முட்டை வெஜிடேரியன் தானே? முட்டை வெஜிடேரியன் நீங்க சேர்த்தீங்க, நான் சேர்த்தவே இல்லை. அந்த முட்டையை அடையாக்க அதுல குஞ்சு பொரிக்கும் இல்லையா, அது எப்படி வெஜிடேரியன் தான்? சரி, குஞ்சு பொரிச்சா அது நான் வெஜிடேரியன். குஞ்சு பொரிக்கலன்னு வச்சுங்க, குஞ்சு பொரிக்கலனாலும் அது வந்து ஒரு உயிரினத்துக்கு பெட்டர் தானே ஆக்சுவலி. சரி, ஓகே. இப்போ நீங்க இப்ப நான் வெஜிடேரியன் இருந்து வெஜிடேரியனா மாறினதுனால என்ன? ரெண்டே வார்த்தைங்க. சரி, இப்போ ஆன்மீக வழிபாடுலாம் போயிட்டு இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்கு. இது ஒரு குருமார் சொல்லி கொடுத்ததுதான், போதும் வேண்டாம். இந்த 2 வார்த்தைக்கு நல்ல அர்த்தங்கள் இருக்கு. இப்போ போதும்னா காலையில சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்றோம், ஒரு இட்லி வைக்கிறான், 2 இட்லி வைக்கிறாங்க, வச்ச பின்னாடி மறுபடியும் இட்லி வேணாம், போதும் அப்படிங்கிறோம். இந்த போதும்க்கு அர்த்தம் என்னன்னா, மதியம் எனக்கு மறுபடியும் சாப்பாடு வேணும். நான் நான்வெஜ் விட்ட விஷயத்தை சொல்றேன். அப்ப வேண்டாம்னு ஒரு வெறுப்பான வார்த்தை இருக்கு. ஒரு உறவு வேண்டாம்னா வேண்டாம், தேவையில்லை அப்படிங்கிறது வேண்டாம். அந்த வெறுப்பான வார்த்தை வந்து கண்டிப்பா அந்த உறவு முறிச்சிடும்.
நல்லது. நன்றி, நன்றி. இந்த வார்த்தை எனக்கு அப்பா அடிக்கடி சொல்லணும். சாப்பாடு வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னா, எப்பயுமே வேணாங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாதும்மா. போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு போதுங்கிற வேண்டாம்க்கு பதில் போதுங்கிற வார்த்தை தான் எங்க அப்பா பல தடவை சொல்லியிருக்காங்க. நன்றி. ஓகே, ஓகே. இது வந்து ஆமா இது வந்து என்னன்னா ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் நான் ஒரு சின்ன நிகழ்வு. நான் வந்து ஒரு கோழி கிடைச்சா கூட நீட்டா அறுவடை பண்ணி மஞ்சள் பூசி வாட்டி வதக்கி கட் பண்ணி நீட்டா கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் திடீர்னு ஒரு நாள் கோழி மட்டும்தானா? இல்ல கோழி மட்டும்தான் சார். மானு வேட்டையெல்லாம் போன நம்ம உள்ள பிடிச்சி சரி, ரைட். ஓகே, ஓகே, ஓகே. அது அப்போ கட்டுறதும் வந்து பெற்றதும். மாமிசம் எல்லாம் விரும்பி சாப்பிட்டது உண்டு. எல்லாமே நடந்து உண்டு. ஊறுறது பறக்கிறது எல்லாமே சாப்பிட்டுருக்கோம். உடும்பு வரைக்கும் சாப்பிட்டுருக்கோன்னு வைங்களேன். அதில் உடும்பு சாப்பிட்டா இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு டைம் அதுவும் கிடைச்சதாயும் சாப்பிட்டுக்கிறோம். எதையும் விட்டது இல்ல. கிடைச்ச டேஸ்ட்னா அப்புறம் எல்லா டேஸ்ட் பார்க்க வேண்டியதானே. இறங்கி விளையாடி இருக்கீங்க. ஓகே, நன்றி. அந்த 15 இயர்ஸ் பிஃபோர் என்ன ஆகுது, திடீர்னு ஒரு நாள் வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். கோழி வெட்டுறாங்க, ஆடை இருக்கிறாங்க. இது எல்லாமே மனசுல ஓடுது. எதுக்கு ஓடுச்சுன்னு தெரியாது. இன்னையோட சரி, இதை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பா இன்னைக்கு மனசுல பதிச்சு வேண்டாம்னு சொன்ன வார்த்தை இன்னைக்கு 15 வருஷம் பாஸ் ஆயிட்டேன் சார். 5 வருஷமா நீங்க வெஜிடேரியனா? 15 இயர்ஸ் தாண்டிட்டேன். இந்த 15 இயர்ஸ்ல எனக்கு என்ன நடந்ததுன்னா, இது முன்கூட்டியே எனக்கு உணர்ந்த ஒரு அறிவிப்பு என்னன்னா, அடுத்தது நான் வந்து காசி, பத்ரிநாத், கேதார்நாத் இப்படி எல்லாம் கோயிலுக்கு பயணம் பண்ண போறேன்னு சொல்லிச்சோ என்னமோ தெரியாது. இன்னைக்கு 14 இயர்ஸா எல்லா கோயிலும் போயிட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட், வெரி குட். நன்றி, டிராவல் கம்பெனி நன்றி, ஆரம்பிச்சு எல்லா நன்றி, மக்களையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்போ இந்த மாமிசம் வந்து இன்னைக்கு எங்க வீட்டில் சாப்பிட்றாங்க. ஐயா கிட்ட போன மாசம் நினைக்கிறேன் ஒரு கிளாஸ் எனக்கு கிடைச்சது. மாமிசம் நான் என்ன பண்ணுவேன், நான் சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்றவங்க நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லுவானே. அவங்க உணரும் போது தான் உணர்வாங்க. நீங்க என்னதான் என்ன தண்ணி அடிக்க வேண்டாம், உணவு உண்ண வேண்டாம், புலால் உணவு வேண்டாம்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் மனசு என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு தான் நடக்கும். சரி, நம்ம ஓகே, சொல்லலாம். ஓகே, ஓகே. என்ன 2 பேர் பேசணும். ரைட், நீங்க பேசலாம். ஒரே செகண்ட் ஆ, சொல்லலாம். அது நம்ம எடுக்கிற முடிவு தான். ஓகே. வேண்டாம்ங்கிற ஒரு வார்த்தை நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பா வைராகிய வார்த்தை. ம், அது நடந்தே தீரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இவங்களுக்கு போய் வாங்கிட்டு வந்து நானே காலையில் சண்டே ஆனா நான் போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் நீட்டா வச்சிருவேன். ஏன்னா எப்படி வெட்டணும் என்னங்கிற நான் செஞ்சிருக்கேன் இல்லையா. அப்ப இதை வெட்டு இதை வெட்டு இதை வெட்டுன்னு எடுத்து பக்குவமா கொண்டு வந்து கொடுத்துருவேன். ம். போன மாசம் ஐயா சொன்னாரு, மாமிசம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது ஒரு கர்மான்னாரு. ஆ, பையனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி. வெட்டுறத கட் பண்ணிட்டீங்க. ஆமா தம்பி, நான் இனிமேல் வாங்க போக மாட்டேன். அந்த கடை பக்கமே போக ரைட், மாட்டேன். ஓகே. ம், தயவு செய்து வாங்கிக்கப்பா, நீ போய் வாங்கிட்டு வந்துடுன்னு. அவன் ஏன்பான்னா, என் கிளாஸ்ல என் குருநாதர் சொல்லிட்டார், எனக்கு இது கர்மாவை தெரியுது, தயவு செய்து வேண்டாம், இது கெட்ட கர்மா, நீங்க சாப்பிடுங்க, நீங்க வச்சுக்கங்க, நான் போக மாட்டேன்ட்டேன். ஸோ இது ஒரு நடந்தது சார். இது ஒரு நடந்த விஷயம். இனி ஒன்று சொல்லிக்கிறேன். மன்னிப்பு. மன்னிப்பு கேட்குறோம். எத்தனையோ பேர் சந்திக்கிறோம், எத்தனையோ நட்புகள், எத்தனையோ மனிதர்கள் சந்திக்கிறோம். ஏதோ தப்பு பண்ணியிருப்போம், அறியாத பருவத்தில் தெரியாத பருவத்தில் எல்லாம் பண்ணியிருப்போம். ஒரு நர்ஸ் ஊசி அதிகமாக குத்துனப்ப கூட அந்த ஊசியை நான் நர்ஸை திட்டியிருக்கேன். அந்த மாதிரி காலம் உண்டு. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் மனப்பூர்வம் மன்னிப்பு கேட்குறேன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன உதாரணம். போன வாரம் மூத்த சகோதரி சாரதா மேடத்துக்கிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன். அவங்க ஒரு பதிவு போட்டாங்க. அது பதிவு தப்புன்னு சொல்லி நான் போட்டுட்டேன். அது வந்து நான் இன்னைக்கு அதை உணர்றேன். நான் அது சொல்லது கூட தப்புன்னு சொல்ல, நான் மன்னிக்குவேன். அது எனக்கு புரியுது. அந்த கோயிலுக்கு போறது அப்படிங்கிற விஷயம். அப்போ இது ஏன்னா அவங்க மூத்த சகோதரி, எனக்கு 29 வயசு தான் ஆச்சு. அது நான் எப்படி சொல்றது, 29 வயசு தான் ஆச்சு. என் மனசு வந்து எப்பவுமே இளமையான மனசு. 30 வயசுக்கு வராது. 30 வந்து ஜென்ரேஷன் முடிச்சிடும். ஸோ அந்த சாரதா மேடம் அடுத்தது வந்து என்னன்னா எனக்கு அப்போஸ் பண்றாங்க. ஆனந்தன்னா மன்னிச்சுக்குங்க, நான் பதிவிட்டது வந்து தவறா இருந்தா என்னைய மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. காரணம் என்ன, அவங்க மனசு மன்னிப்பு கேட்கும்போது என் மனசு பாதிக்கப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, இவங்களை மன்னிப்பு கேட்க வச்சுட்டமேன்னு ஒரு மன்னிப்பு அவங்ககிட்ட மறுபடியும் நான் மனசார கேட்டேன். அவங்களை கூப்பிட்டு கேட்கல. அன்னைக்கு நைட்டு பூரா, சாரதா சகோதரி அவர்களே, என்னை மன்னிச்சுக்குங்க, நான் இனிமேல் எந்த இதையும் டெலிட் பண்ண மாட்டேன். நீங்க உங்களுடைய இது பண்ணியிருக்கீங்க, நீங்க நல்லதுதான் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆனா அது கூட இந்த கிளாஸ்ல வேண்டாம், வேற எந்த கிளாஸும் புகுத்த வேண்டாங்கிறதுக்காக நான் சொன்னேன், தவறுதான், மன்னிச்சுக்குங்க. நீங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்க இல்லை, நீங்க பெரியவங்க, நீங்க மன்னிப்பு கேட்கக்கூடாது. இது எனக்குள்ள ஓடிச்சு. ஸோ மன்னிப்புங்கிறது என்னுடைய எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு மனசார கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் மாறுதல் நடக்குது. மன்னிப்புல மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. ஓகே, நன்றி. ரொம்ப இன்னைக்கு பக்குவப்பட்டுட்டேங்க. நான் ரொம்ப சொன்னா என்னை டெரர் பீஸும்பாங்க எல்லா பக்கமே. என் டூர்லையும் கூட நான் அப்படி மூஞ்சி காட்டினா, ஐயா அண்ணன் மூஞ்சி காட்டுறாரு, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கம்பாங்க. டெரர் பீஸ்னு பேர் வாங்கினவன். இன்னைக்கு என் மனசு இந்த கிளாஸ்ல வந்த முன்னாடி நிறைய பக்குவப்பட்டிருக்கு. நிறைய கெட்ட பழக்கங்களை மாற்றி இருக்கிறேன். வார்த்தையில் நிறைய மாற்றி இருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய பக்குவத்தையும் கொடுத்து
இன்னைக்கு இது கிடைச்சது, அது கிடைச்சது, கிறிஸ்ட கிடைச்சது, அதெல்லாம் என் தேவையே இல்லை. நான் இந்த வகுப்புல பூர்ணமா கூடவே இருந்தேன்னா நிச்சயமா இந்த பிறவி பயன் அடைஞ்சு நான் படியேறிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு என்னைக்கு உண்டு. நன்றி, நன்றிண்ணா. நன்றி, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்கு நன்றி. ஆம், இறுதியாக ஒரு ஐயா கருணாநிதி சார் இருக்கீங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. வணக்கம் கருணாநிதி சார், நீங்க பேசுறதா சொல்லியிருந்தீங்க. ஓகே, நன்றி. வேற யாராவது? ரைட். ஓ, நரேன். வணக்கம். வாங்க ஹீரோ. வணக்கம். வணக்கம். விளங்குதா? கருணாநிதி சாரா? சரி, ஓகே. நரேன், நீங்க நாளைக்கு பேசலாம். கருணாநிதி Okay. புட்டிங்ல இருக்கிற ரிஜி ஆல்ரெடி. நன்றி. மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டீங்க. என்ன போங்க, ஃபுட்பால் பிளேயர் மாதிரி உட்காந்துருந்தீங்க, மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டீங்களே. வெரி குட், வெரி குட். ஜம்முன்னு இருக்கீங்க. இது வேற கருணாநிதி போலங்க சார். ஆ? இது வேற கருணாநிதி போல. ஆமாமா, ஆமாமா. இவர் மாப்பிள்ளை கருணாநிதி. இத்தனை நாள் வந்த கருணாநிதி வேற. அது வேற, இது வேற. மாப்பிள்ளதான் சார், அவர் எப்பவுமே மாப்பிள்ளை. Okay. மகிழ்ச்சி. சூப்பர். Okay. இந்த மனம் எனும் மகாசக்தி என்ற தலைப்புல தான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். வாட் யூ சோ வாட் யூ ரீப் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம். அதாவது தொடக்கம் வந்து 48 நாட்களுக்கு. விளங்குதா? தெரியுதா? விளங்குகிறது ஐயா. ஓகே இல்லைங்க, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. ஆமாமா, திடீர்னு வயசெல்லாம் குறைச்சிக்கிட்டு மாப்பிள்ளைய வந்தா டிஸ்டர்பா தான் ஆகும். கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். இல்ல அப்படியே இருக்கட்டும், சரி பண்ண வேண்டாம். சரியா இருக்கா? தெரியுதா? படமா சரி, இருக்கா? பேர் மட்டும்தான் தெரியுது. ஆளுக்கா இப்ப வந்துட்டீங்க. ஓகே, சரி. ஆக இந்த 48 நாள் கர்மா எனர்ஜி ஹீலிங் பயிற்சி வகுப்புல ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கு ஆண்டவன் முதல்ல உதவி செஞ்சிருக்காரு. அதுக்கு நன்றி சொல்லணும். ஆக கொஞ்சம் நான் அறிமுகம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி இந்த வகுப்புக்கு வந்தேன் அப்படின்னு. காரணம் வந்து மகள் தான். என்னுடைய மகள் மாஸ்டர் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே நேரத்தில் திருமண ஏற்பாடும் இருந்தது. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப மன உளைச்சல் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் உடலில் பாதிப்பும் ஏற்பட்டது. விளங்குதலையா? விளங்கி கொண்டு இருக்கிறோம் ஐயா. படம் தெரியுதா? படம் மட்டும் தெரியுதுங்க ஐயா. வீடியோ கொஞ்சம் வரலங்க ஐயா. வீடியோ வரமாட்டுதா? ஆமா ஆமா தெரியுது. இல்லைங்க, ஏன்னா இந்த இன்னைக்கு ஆமாங்க, நீ திடீர்னு வயசு குறைச்சா வீடியோவுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏற்கனவே இருந்த கருணாநிதியா இவரு? இல்ல, அது இன்னைக்கு இன்டர்நெட்டும் நம்ம இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளமாவே இருக்கு. முதல்ல எல்லாம் கரெக்டா இருந்தது. நீங்க வந்து எங்க மாறின உடனே தான் இந்த கன்ஃபியூஷனே ஆகுது. ஏன்னா இப்போ இன்னும் தெரியுதா? ஓகே. இருக்கா? பேர் மட்டும்தான் பிரைட்டா இருக்கு. இல்லைங்க, மேக்கப் போட்டதுமே மாறிடுச்சுங்க சார். மேக்கப் அவருக்கு போட்டுக்கணும். அவர் என்ன சிஸ்டத்துக்கு போட்டார். ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கு. அப்படியே பேசுங்க நல்லா இருக்கு. பேசுங்க. சரி, சாரி, மன்னிக்கணும். ஆக மகனுடைய அந்த தேவைக்காக தான் நான் ஒரு மலேசியாவில் உள்ள நண்பர் தான், அதாவது ப்ரொஃபசர் டாக்டர் பால தர்மலிங்கம் தான் இவரை ஆசி தம்பி அறிமுகப்படுத்தினாரு. டாக்டர் பாலா. எஸ், டாக்டர் பாலா அவர் மூலியமா தான் நான் உங்களை தொடர்பு கொண்டு மகளுக்கு இந்த மாதிரி சூழல் இருக்கு அப்படின்னு பேச வச்சேன். அவங்க பேசின பிறகு டாக்டர் ஆசி தம்பி மூலியமா தான் அவங்க தெளிவு கிடைச்சிது, ரொம்ப தெளிவு. அதன் பிறகுதான் அவங்க ஒரு நிலைக்கு வந்தாங்க. அவங்களுடைய மாஸ்டரையும் முடிச்சாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் நான் அறிவிப்பு செய்யணும். அவங்க மகளுடைய திருமணமும் இந்த மாதம் 23ஆம் தேதி நவம்பர் நடைபெற உள்ளது. ஸோ அதுக்கான அழைப்புதெல்லாம் அனுப்பியிருக்கேன் டாக்டருக்கும் ஆசி தம்பிக்கும். ஸோ அது மகளுடைய அந்த திருமணம் சிறப்பாக நடைபெறும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட பேசின பிறகு ரொம்ப தெளிவு அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இடையில கூட டாக்டர் ஆசி தம்பி அவங்ககிட்ட பேசினாங்க. இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஸோ அவங்க மாத பிரச்சனையும் இருந்தது. அதுவும் அவங்க தெளிவு அடைஞ்சிட்டாங்க. ஆனா நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஏன்னா அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா 2-3 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் நான் தெளிவாயிட்டேன் சார். நாங்க
அதுக்கப்புறம் அவங்க கேள்வி எல்லாமே நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஓகே, உண்மையிலே அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நல்ல தெளிவா இருந்து ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமாவும் நல்லா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஏறக்குறைய 183வது நாள்ல இருக்கிறோம். ஸோ ஆமா. நான் இந்த இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்பை வந்து நான் ஒரு 4 கோணத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது. ஓகே. அதாவது ஒன்று வந்து ஆன்மீகம், ம். 2வது ஆரோக்கியம், ம். அடுத்து வந்து நமது பாரம்பரியம், அப்புறம் பொதுவான ஒரு பார்வை. ஸோ இப்படி ஒரு நிலையில தான் நான் இந்த வகுப்புல கலந்து கொண்டே இருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு ஒரு ரொம்ப காலமா நான் வந்து சைவமாகி ஒரு ஏறக்குறைய 35 ஆண்டுகள் இருக்கு, குறைந்தது. ஸோ அதனால இந்த ஆன்மீகத்தில் அதிகமான நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் 25 ஆண்டுகளாக வள்ளல் பெருமானுடைய வழியில வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் ஆன்மீகம் என்று சொல்லும் போது அதில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கின்றது. ஆக முதல்ல ஆன்மீகம்னு பார்க்கும்போது இங்கே மதச்சார்பற்ற நிலையில் அந்த இறையாற்றல், இறை நம்பிக்கை போதனையை அற்புதமாக டாக்டர் இளங்கோ அவர்கள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை தெளிவாக இருக்குது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அந்த ஆன்மீக அடிப்படையில். அதே நேரத்தில் நம்ம நிறைய மூட நம்பிக்கைகளில் இருந்தோம். அப்போ நான் பார்த்தேன், நம்ம தான் எப்படி நினச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அருமையான ஒரு தெளிவு கிடைச்சது இந்த வகுப்பு மூலிமா. நம்ம நினைச்சதெல்லாம் சரிதான் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையே, ஒரு ஆணித்தரமான விஷயங்களை தெளிவுபடுத்தினாரு நம்முடைய டாக்டர் இளங்கோ. அது அது எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே நேரத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது மன்னிப்பு. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் எனக்கும் அதுல நம்பிக்கை ஆழமாக இருந்தது. நமக்கும் நிறைய பேர் நமக்கு எதிரிகளும் அல்லது நம்மளே வந்து பொறாமையா பார்க்க நிலைகள்ல உள்ளவங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி பரவாயில்ல மலேசியாவில் அப்ப எல்லாத்துக்கும் நீங்க மலேசியாவில் ஒரு டான் யா? ஆ. நிறைய ஆமா. எதிரிகள்லாம் இருக்காங்க. எதிரிகள்னா ஆ. வளர்ச்சியில பொறாமைப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? ஒரே ஆ. துறையில இருப்போம். ஆ. கொஞ்சம் முன்னேறினா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த சூழல்கள்லாம் இருக்குது. ஆ. ஸோ அதனால ஆனா ஓகே. இன்னைக்கு வந்து இதெல்லாம் நம்முடைய கர்மா தான் அப்படின்ற ஒரு தெளிவு ரொம்ப திடமா இருக்குதுங்கய்யா. அதுல ரைட்டு. எனக்கு ஆ. ரொம்ப சந்தோஷம் இந்த வகுப்புல இணைந்த பிறகு. ஸோ சரி. அதே நேரத்துல இந்த மன்னிப்பு, அப்புறம் கர்மா. கர்மா வந்து இங்க ஐஎஸ்ஆ சொல்லணும். ஏன்னா நமக்கு குழப்பங்கள் ரொம்ப அதிகம். ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாரி இருக்குது இந்த வகுப்பு. ம். ரொம்ப ரொம்ப தெளிவா குடுத்துட்டு இருக்கிறாங்க ம். எல்லாரோடையும் இதும். ம். ஸோ அதனால அதே நேரத்துல தர்மம் செய்வது. உங்களுக்கு தெரியும் வள்ளல் பெருமான் வந்து அன்னதானம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம 7 நிலைகள்ல மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ம். அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இந்த வகுப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே மகான்களுடைய போதனைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு ஆன்மீக ரீதியில. ஆசித்தம்பி ஐயாவும் சரி, டாக்டர் இளங்கோவும் சரி, இதுக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல அடிக்கடி இவங்கள சம்மந்தப்படுத்தி அந்த கோட்ல குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வகுப்பு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக போய்க் கொண்டிருக்கின்றேன்னு நினைக்கின்றேன். அதே நேரத்துல ஆரோக்கியம். இங்க இவங்க தொடர்ச்சியா பேசுறதுக்கு முன்ன அனு சிஸ்டர் பேசுனாங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவங்கள நேரடியாவே பார்த்தேன் நானு. வேளச்சேரிக்கு போய் நானும் அங்க டாக்டர பார்த்து எனக்கு பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டது வந்து நான் ரொம்ப மனதார வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பு கிடைத்தது. அது உண்மை என்றதை பார்த்துட்டு வந்தேன். என்னுடைய மனைவியும் வந்தாங்க. அவங்க கூட கேட்டாங்க, "இவங்க அனு இங்க இருக்காங்களான்னு தெரியல. நான் பார்க்குறேன் இன்னைக்கு அன்னைக்கு பார்த்தத விட இன்னைக்கு ரொம்ப தெம்பா, தெளிவா, சிறப்பா இருக்கிறாங்க." அங்க இருக்கு இருக்கு. இல்ல பணம் வேற வந்திருக்குது. இல்ல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நான் நேரடியா பார்த்த ஒன்று. அதுக்கு ஒரு இந்த ஆரோக்கியம் என்ற அடிப்படையில டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வந்து நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி நான் நினைக்கிறேன். அது நேரடியா பார்த்ததுல அது உண்மை தெரிகின்றது. ஆகையினால ஆரோக்கியம் என்று சொல்லும்போது உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற கோட்பாட வந்து இங்க வலியுறுத்தி நமக்கு அப்பப்ப நிறைய விஷயங்கள சொல்றாங்க. ஸோ அது என்னுடைய மகளுடைய விஷயத்திலயும் நான் பார்த்தேன். அது அந்த ஆரோக்கியத்த வந்து அவங்க குடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா
மாதத்துல நடைபெற பிரச்சனைகள் களையப்பட்டு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரியா இல்லாம நல்லா அவங்க இந்த திருமணத்துக்கும் தயாராகி நல்லா நல்லா இருக்கிறாங்க. அந்த வகையில நன்றி சொல்லணும், உண்மையில நன்றி சொல்லணும். அடுத்து வந்து பாரம்பரியம்னு சொல்லும் போது கலை கலாச்சாரம் இதெல்லாம் அப்பப்போ தொட்டு பேசிக்கிட்டு வராங்க நம்முடைய இந்த பயிற்சி வகுப்புல. குறிப்பா சரித்திர தெளிவுகள் வந்து டாக்டர் இவர் ஆசி தம்பி வந்து ரொம்ப சிறப்பு. அதுல எல்லாமே கைக்குள்ள வச்சிருக்க சகலகலா வல்லவன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன பேசுனாலும் அவருக்கு தெரியுது. ஸோ அது அந்த வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் இந்த கிளாஸ்ல இருந்துட்டு இருக்கு. அடுத்து என்னோட பார்வையில் வந்து பொதுவான பார்வையில் வந்து நம்ம இது வரைக்கும் கடைபிடிச்சது வந்தது. ஆனால் இங்கே உறுதி செய்யப்பட்டு அதெல்லாம் உண்மை அப்படின்னு காலையில் எழுதலை, காலையில் எழுந்து செய்கின்ற ஒரு இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பொருத்தமாக அமையுது. ஏன்னா அமுத காற்று வந்து காலை நேரத்தில் தான் வீசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நடக்கின்ற எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வகுப்பு வந்து சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆன்மீக சிந்தனை, அதாவது காலையில் எழுந்த உடனே இந்த ஆன்மீக சிந்தனையோடு ஒரு 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தொடங்குறது ரொம்ப அற்புதம். இந்த சிந்தனைகள் வந்து நமக்கு எல்லா வகுப்பும் வந்து இப்படி காலையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப குறைவு, ரொம்ப இல்லை. நானும் நிறைய இந்த காலையில ஆரம்பிக்கிறது குறைவுதான், அதனால வர்றவங்களும் குறைவா இருப்பாங்க. பட் இங்க வருகின்றவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்துல 30-40 தான் இருந்தாங்க, இன்னைக்கு 70-80 வந்திருக்க. அதுவும் மாற்றம் தானே. இல்லைன்னா இதுல உண்மை இல்லைன்னா அப்படியே போயிருமே. ஆமா ஆமா. அது இல்லாம யூடியூப்ல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க நேரம் சரியா இல்லைங்கிறதுனால பார்க்க முடியல. பட் மினிமம் 2500 பேர் கிட்டத்தட்ட ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க. நானே இன்னைக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா இந்த கிளாஸ் ஆரம்பிச்சோம், நானும் ரிட்டையர் ஆயிட்டேன். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நீங்க சொல்றது இந்த கிளாஸ் ஆரம்பிச்சீங்க நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னா, கிளாஸ் ஆரம்பிச்சு நீங்க ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கு. அதை இப்படி எடுத்துக்கங்க. நீங்க ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு இது உங்களுக்கு ஒரு வழியா மாத்திடுச்சு அப்படின்னு எடுத்துக்கோம். இல்லைன்னா தொழில் ரீதியா இருந்தா கண்டிப்பா முடியாது. எங்க டைம் வந்து 7:30 மணி, நான் கண்டிப்பா பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆனா இன்னைக்கு அதுக்கும் ஆண்டவன் வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இந்த கிளாஸ்ல முழுமையா இருக்கிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்க போனாலும் சரி, வெளியில போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு எங்க போனாலும் இந்த கிளாஸை விடுறது இல்லை. அது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அது நல்லா போயிட்டு இருக்குன்னு நல்லா வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு இன்னும் மனதுல பதிவா இருக்கு. அதாவது ஆசி தம்பி சொன்ன வார்த்தை, அதாவது நீங்க சொன்னது உண்மையை தான் நான் எப்போதும் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அங்க உண்மை இல்லைன்னா நான் அதுல விலகிடுவேன் அப்படின்ற சொன்ன வார்த்தை என்னுடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அது நான் நினைக்கிறேன் நீங்க அதுல உறுதியா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. எங்க உண்மை இல்லையோ நான் அங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஸோ அதனால நம்முடைய இந்த வகுப்பு, இந்த சேர்வு எல்லாமே உண்மையா இருக்கு. ஆண்டவனுக்கு கிருபையால, ஆண்டவனுடைய ஆசிகளால எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்ற ஒரு அடித்தரமான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அதுல. ஏன்னா இது நான் கேட்டது, அதை நான் திரும்பவும் சொல்லலாம்னு நினைக்கின்றேன். அடுத்து டாக்டர் இளங்கோ அவருடைய அந்த சிந்தனை தெளிவு வந்து நானே ரொம்ப யோசித்தது உண்டு. ஏன்னா நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறோம் நம்ம ஆன்மீக ரீதியில. இவரு எல்லாமே சொல்றாரு, எல்லாமே இருக்கு. A to Z சொல்லக்கூடிய இந்த கர்மா விளக்கம் வந்து முதலிடம் கொடுக்கலாம். இந்த கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு, ரொம்ப தெளிவு கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். ஸோ அதுல ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து நானும் கிறிஸ்டல் பெற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவ தியானமும் செய்து கொண்டிருக்கிறேன். அது ரொம்ப நல்லா உறுதியா இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கர்மா விடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால அது நம்ம பக்கம் இருந்தாலும் முழுமையா கிடைக்கிறதுக்கு போராட வேண்டும். உண்மையா இருக்கணும்ன்றது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கின்றது. தொடர்ந்து இந்த வகுப்பு வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கை நகர்த்தி செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு உந்துதலாக தொடர்ந்து டாக்டர் இளங்கோ அவர்களும் டாக்டர் ஆசி தம்பி அவர்களும் துணையா இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எங்க உண்மை இல்லையோ அங்கே ஆண்டவரின் ஆசியும் அருளும் வந்து குறைந்து போயிடும், அல்லது அதுக்கு தடைகள் ஏற்படும், அது வேற மாதிரி நிலைக்கு கொண்டு போயிடும். அது எங்க உண்மை இல்லையோ.
ஸோ அதில் நான் எப்போதுமே உறுதியாக இருக்கிறது. ஒரு ஒரு வகுப்பும் சரி, ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதும் சரி, கேட்குறதும் எல்லாமே உண்மையாக இருந்துச்சுன்னா அது மேன்மேலும் வளரும். ஸோ அதை தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்குறோம். ஸோ அதனால் இங்கே உண்மை என்பது எப்போதும் இருக்குது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அஹ் ஆக அடுத்ததாக ஒன்னே ஒன்று விஷயம் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கின்றேன். ஆக இந்த அற்புதமான புலனத்தில் ரொம்ப பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இங்க. அதாவது நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க, நல்ல உயர்நிலையில இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கிறாங்க. எல்லாமே எல்லாமே கலந்துருக்கு. எல்லாமே ஒரு சகலமா நம்ம வெளியில பார்க்கின்றவர்கள் எல்லாமே இங்க இருக்கிறாங்க. ஸோ ஆக அந்த மாதிரி ஒரு சூழல்ல நிறைய விஷயங்களை நாம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு இந்த வகுப்புல கலந்து கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நட்பு. நான் இங்க உள்ள நிறைய பேரை வந்து தொடர்பு கொண்டிருக்கிறேன் பர்சனலாவே. சில ஆமா, விஷயங்களை பேசி குரூப்புக்குள்ள தனியா ரொம்ப குரூப் இருக்குல்ல. ஒரு குரூப்லாம் பண்றது கிடையாது. இல்ல இல்ல எனக்கு பேசுறது யாராவது தவறு இல்ல. இப்ப கருத்து இருக்குன்னா ஒத்த இது ஒரு கருத்து தான். இந்த கருத்துலயே சரியான கருத்து உள்ளவர்கள் அந்த மெச்சூரிட்டி ப்ரொவைட் இருக்குன்னா உங்களுடைய கருத்து தொடர்பா பேசக்கூடியவர்களை ஷேர் பண்ணிக்கிறது அது தவறு இல்லை. அது டாக்டரே சொல்லியிருக்காரு. நீங்க உள்ள பேசிக்கங்க, ஒரு டவுட் இருந்தா ஷேர் பண்ணிக்கங்க, அது தவறு இல்லை, சரியானது தான். ஸோ அதனால ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த புராணத்துல இருக்கிறாங்க, பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாகவே இருக்கு. அடுத்து இந்த வள்ளலார் வள்ளலார் கொள்கையில வள்ளலார் போதனையில நான் நிறைய ஆண்டுகள் இருந்தனால ஒரு விஷயம் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கின்றேன். ஆக பெருமான் வந்து இந்த ஞான சபையை தொடக்கினாரு. ஆனா அங்க வந்து அவரு எண்ணம் போல இல்லாதனால அவரு அந்த ஞான சபையோட பூட்டிட்டு அவரு கிளம்பிட்டாரு. அது தொடர்ச்சியா இன்னும் இருக்கு. ஆனா அந்த நேரத்துக்கு அது அந்த மக்கள் வந்து அதை கேட்டுக்கொள்ள முடியல. அதே போல தர்மசாலையெல்லாம் அப்படிதான். சில கோளாறுகள் அந்த தலைமைத்துவத்துல அதுல பிரச்சனைகள் அதுக்கும் சரி பண்ணாரு. ஆனா இன்றைக்கும் அந்த 1865 தொடங்கின அந்த அணைய அடுப்பு இன்னும் மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இறுதியா வந்து அவர் நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் மேட்டுக்குப்பம் போயிட்டாரு கடைசியா. அப்படின்னா என்ன இங்க உணர்த்தப்படுதுன்றா, மக்கள் வந்து நிறைய விஷயங்களை கேட்டுக்கொள்வார்கள், ஆனா அது கடைபிடித்து வாழ்வது ரொம்ப குறைவு அப்படின்றத அவரே உணர்ந்தாரு. அதனாலதான் அந்த மேட்டுக்குப்பம் என்பது ஒரு அது மிருகங்கள் வாழ்கின்ற ஒரு இடமா இந்த காட்டு அங்க போய் தான் அவருடைய அந்த கடைசி காலத்தையும் முடிச்சாரு. அப்படின்னா இந்த மனிதர்கள் வந்து அப்படித்தான். வள்ளலார் நம்மளும் சொல்றீங்களா? அப்படித்தான். வள்ளலார் ஆமா 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 வள்ளல் பெருமான். வள்ளலார் வந்து அவரு ஜோதி தியானம் பண்ணதுலயே அப்படியே தானே ஜோதி ஆயிட்டான். ஆமா ஆமா சித்தி ஜோதி சித்தி ஆயிட்டார். வளாகத்துக்கு தான் போய் அவரு தன்னை மறைத்து கொண்டாரு. அந்த ம். இடம் வந்து சொல்றேன், அந்த இடம் வந்து மேட்டுக்குப்பம் என்பது அந்த அந்த நேரத்துல வந்து அது ஓ, ஒரு காட்டு இப்ப பகுதி இப்ப தான். இருக்கிற இடம் ஏற்கனவே மேட்டுக்குப்பம்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா அதெல்லாம் பட் அவரு புதுப்பிச்சுட்டாங்க. இருந்த எந்த வீட்டுல வசிச்சாரோ அந்த வீட்டுல உள்ள போய் பூட்டிக்கிட்டு லாக் பண்ணிட்டு என்ன திறங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை வரும்போது தியானம் ஆமா அடைந்த மாதிரி. நன்றி நன்றி. ம். ஆமா ஆமா அது அது அவர் வாழ்ந்த இடம் இல்ல, சித்தி வளாகம் தான் அவர் கடைசியா போய் அவரு மறைத்து கொண்ட ஒரு இடம். ஸோ ஓகே. என்ன அங்க என்ன சொல்றோம்னா, நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில இருந்தோம்னா நம்ம இந்த இந்த வகுப்பு மூலியமா நம்ம நன்மையை பெறலாம் அப்படின்றது ரொம்ப உறுதியா தெளிவா இருக்கு. அதனால எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆசித்தம்பி ஐயா அவங்களுக்கு நன்றி சொல்றேன். ஸோ தொடர்ந்து இந்த வகுப்பு சிறப்பா நடைபெறுவதற்கு அந்த எல்லாமல்ல ஆண்டவன் நமக்கு துணையா இருக்கட்டும். ஸோ உண்மை என்றுமே வந்து நிலைக்கும் என்ற தெளிவோடு எல்லார்கிட்டையும் நான் விடைபெறுகின்றேன். ரொம்ப அற்புதமான வகுப்பு என்பதை மட்டும் என்னால சொல்ல முடியும். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அன்றாட சொல்றாங்க, அதை நம்ம கடைபிடிப்போம். அந்த வகுப்புல நாம் எல்லாரும் பயணம் செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. நன்றி. இந்த வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது, உங்களோடதுல பர்டிகுலரா உங்களோட இதுல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வகுப்பில் கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க இங்க
மலேசியாவில இருந்து தொடர்பு கொண்ட போது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து உங்களுடைய டாட்டர் வந்து அந்த தாட் அந்த கான்சியஸா அந்த இடத்துல இருக்க முடியல. அவங்க கூட குறைந்தபட்சம் நீங்களே பேச முடியலன்னு சொன்னீங்க. ரொம்ப ஆமா நேரம் பேச முடியல. டாக்டர் கூட நான் சொல்றதை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்றதை நம்ம கேட்க முடியல. அடுத்தது வந்து அவங்க அந்த எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்றதுல ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அடுத்த திருமணம், அப்புறம் உடல், இந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்க போனையும் சரியாகல அப்படிங்கும்போது ஆமா அந்த அந்த காரணத்திற்காக நீங்க வந்தீங்க. அப்போ வந்து கவுன்சிலிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல கொடுக்கும்போது திரும்ப ரெண்டாவது கவுன்சிலிங் கேட்டாங்க. எந்த மெடிசனும் இல்லை, ஒன்லி கவுன்சிலிங் தான். பேசும்பொழுது மூணாவது முறை பேசும்பொழுதே முற்றிலுமாக மாறுபட்ட சிந்தனை. உங்களோட எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற அவங்களே சொன்னாங்க, நான் சொன்னா எங்க அப்பா கேட்டுக்க மாட்டேங்கிறாரு, எங்க அப்பாவுக்கு நான் சொல்றது புரியல, என்னை ரொம்ப நல்லவங்களா வளர்த்துட்டாங்க, நான் அவர் சொன்ன மாதிரி நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த சமூகம் அப்படின்றது ரொம்ப நல்ல வளர்ப்பா அவங்க இருக்கிறாங்க. பட் இப்போ சமூகத்தை புரிந்து கொண்டு இயல்பான மக்களோட எப்படி வாழணும் அப்படிங்கிறத புரிதலோட ஒரு நல்ல மகளாகவும் நல்ல ஒரு மாணவராகவும் மிகச்சிறப்பா இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற போது மனமாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை இங்க கொடுத்துருக்கு கவுன்சிலிங். ஆமா. அது ரொம்ப உண்மை சார். அது அந்த மனமாற்றம் வந்து அது நீங்க செஞ்சீங்க அந்த நேரத்துல. ஆமா, நான் அப்ப பேசுறேன். அது நீங்க நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க அப்பா நீங்க கூட இவ்வளவு காது கொடுத்து கேட்கல. ஆனா அவரு அவ்வளவு நேரம் அமைதியா இருந்து என்னோட எல்லா பிரச்சனையும் கேட்டாரு அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. ஆமா ஆமா அதுக்கு பிறகு ரொம்ப தெளிவு கிடைச்சது அவங்களுக்கு. ஆமா ஆமா அவங்க ரொம்ப ஆனா அவங்க சொன்னாங்க, நேர்ல வந்திருந்தா காதுல ரத்தம் வந்திருக்காது. ஏன்னா அவங்களுடைய மனக்குறை அவ்வளவு இருந்தது. நான் தான் பல முறை எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லீடிங் எடுத்துட்டு வரக்கூடிய டிவைன் கிறிஸ்டல் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு சார் சொன்னாங்களே, இது லீடு எடுத்துட்டு போகக்கூடிய சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொன்னதுங்கிறது மக்கள்கிட்ட முதல் வந்து அவங்க எதிர்பார்க்கறது உடனே கியூரபிள், உடனே டிசிஷன் மேக்கிங் அப்படி எல்லாருமே எதிர்பார்க்கல. அது உடனே கொடுக்க முடியாது, கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது, எல்லா மக்களும் எதிர்பார்க்கறது, தான் என்ன சொல்ல நினைக்கிற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற போது அது கேட்கின்ற ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால கேட்கிற இடத்துல கேட்கிற இடத்துல கடவுள் கல்லா இருக்கிறது, ஏன்னா அவ்வளவு பேர் சொல்லும்போது அவரால் கேட்க முடியாது. அதனால அவரு கல்லா இருந்துடுறாரு, எத்தனை வேணா பேசுங்க அப்படின்ட்டு. பட் அவங்களுடைய ஆதங்கம்ங்கிறது, நான் அதனாலதான் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட, அடுத்தது 3 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட மேலேயே போச்சு. அந்த அந்த 1 ஹவர் போய் போன் காலே கட் ஆயிடும், அதுக்கப்புறம் திரும்ப ரீகால் போட்டு தான் பேசணும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த புரிதல் இருந்தது. நாம சொல்லி கேட்கக்கூடிய அந்த நிலைமையில அந்த டைமிங்ல இல்லை. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகச் சரியாக இருந்தாங்க. எங்க அப்பா வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்றாங்க, நான் நேர்மையா இருக்கிறேன், ஏன் வந்து மத்தவங்களுக்கு அது பிடிக்கல, பொய் சொல்லக்கூடாது இருக்கேன், நான் பொய் சொல்லாம இருக்கிறேன், பட் ஆனா பொய் சொல்றவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமா இருக்குது. திருமணம் தொடர்பா பேசும்போது நான் இப்படி இருப்பதான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், என்னுடைய நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் எனக்கு பிடிக்குதுன்னா பிடிக்குது, இல்லைன்னா இல்லை. ஆனா அவங்க அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. நான் குடும்பத்துக்காக இப்படி சொல்லு, அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணு, ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்படி நிறைய கேள்விகள் இருந்தாங்க. இது ஆண்கள் பெண்கள்னா இப்படிதான் இருக்கணுமா, ஆண்கள் சொல்றதான் கேட்கணுமா, என்னுடைய கருத்து சொல்லக்கூடாதா, தப்பா இருந்தா இருக்கட்டுமே, மருமகள்னா மாமியாருக்கு அடங்கி இருக்கணுங்கிறது, என்னுடைய கருத்தை சொல்லலாம்ல அப்படின்னு நிறைய அவங்களுடைய சந்தேகங்கள், நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 முறை பேசும்பொழுது அவங்க பேசுறத முழுமையா கேட்ட பிறகுதான் அடுத்தவங்க சொல்றதே கேட்குங்கிற மனநிலைக்கே வர்றாங்க. எல்லாருடைய பொறுமையான கருத்துக்கள், அவங்களுடைய ஆதங்கம் சொன்ன பிறகு அப்பா இறக்கி வச்சுட்டான். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ரிலாக்ஸ் மைண்ட் எப்போ வருதுன்னா, அவங்க சொல்ல நினைக்கிறத சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். நீங்க சைலண்ட்ல போட்டா கூட பரவாயில்ல, நான் சொல்லிட்டாங்க, ஒரு திருப்தி வந்துருச்சுனாக்க அப்பதான் நீங்க சொல்றத கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் கேட்டேன். அதன் பிறகுதான் நான் சொல்றத, நம்ம பெரிய உலகமாக தத்துவத்தை சொல்லல, அவங்க அப்ப செஞ்சது என்னன்னா அவங்களுடைய குறையை வந்து கேட்க முடிஞ்சது. கேட்ட பிறகுதான் நான் சொல்றதை அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பேசும்போது நவ் சி இஸ் வெரி ரைட் வே, எக்ஸலண்ட், பக்காவா இருக்காங்க. அவங்க எப்போதும் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க ரொம்ப சார். பெர்ஃபெக்ட், அட்டகாசமா. நான் சொல்றது சில 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 வேளைகள் நம்ம வந்து வெளியில நம்ம வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க பேசுறதையும் அவங்களோட செயல்பாட்டை நம்ம போய் தடுக்க முடியாதுமா. ஆமா நம்ம அது ஃப்ளோல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம சரியா தானே போறோம்,
ஆமா ஏன் வந்து இந்த அப்படின்ற அதான் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய எனக்கே நிறைய ஒரு சில பேசினாங்க விஷயம் நிறைய பேசினாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க அது அந்த 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 மாற்றம் நீங்கள் கற்றுக்கொண்டது வந்தாங்க கவுன்சிலிங் இந்த வேற எதுவுமே மெடிசனும் இது இல்லை அதை ஃபர்ஸ்ட் அது பண்ணாதுனாங்க அதன் பிறகு முக்கியமான விஷயம் திருமணம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்பாக அந்த பெண்களுக்கான அந்த அந்த உடல் ரீதியான இது வந்து சரி செய்யணும் அது ஏற்கனவே அந்த இஷ்யூ இருந்தது அதன் பிறகு டாக்டர் கொடுத்திருந்தாங்க மெடிசன்ஸ் அப்போ சரியா இருக்குன்னாங்க ஏன்னா திருமணத்துக்கு முன்ன அது முக்கியம் அப்போ அது அப்போ கட்டுறது அப்படின்னாக்கா இந்த மெடிசன் எடுத்துட்டு அதன் பிறகு கியூர் ஆயிருக்காங்க இட் வில் பி கண்டினியூ 1 or 2 கோர்ஸ் எடுத்தாக்க டோட்டலி பர்ஃபெக்டாக 100% கியூர் ஆவாங்க அப்படிங்கிறது அதை தாண்டிங்கிறது உங்க மிஸ்ஸஸும் சொன்னாங்க இவருக்கு வந்து இப்போ வந்து செகண்ட் ஒய்ஃப்னு சொன்னாக்க உங்க கிளாஸ் தான் என்ன கூட விட்டுறாரு காலையில எழுந்த உடனே வந்துடுறாரு அப்படிங்கிறது அப்போ உங்களுடைய ஈடுபாடு அப்படிங்கும்போது ஸோ அடுத்தது வாட் வில் பி டூ த நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனாலே அது முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறத வச்சு சும்மா ஓட்டிக்கணும் அப்படி இல்லாமல் ஆன்மீகத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி போறது அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒரு புரிதல் இதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதில் குடும்பத்தாரும் நம்புறாங்க அவங்களும் ஃபாலோ பண்றாங்க டாக்டர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்றாங்க அது நீங்க மற்றவர்களுக்கு உங்களுக்கு சார்ந்தவர்களுக்குன்னு எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்களை ஆமா சார்ந்தவர்கள் அது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாங்க இந்த வகுப்புல இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்றேன் சார். அதுல நம்முடைய இந்த பாடலையும் போடுறேன். இந்த கருத்துக்கள்லாம் மன்னிப்பு அதை எல்லாமே அங்க சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வகுப்புல வீட்டுல வகுப்படுத்திட்டு இருக்கிறதா சொன்னீங்களே நான் வெளியில என்னோட சென்டர்ல வந்து சென்டர் ஆமா ஆமா மக்கள் வராங்க ஒரு 20 பேர்கிட்ட. அதுல இந்த போதனையை வந்து கொடுக்குறேன். ஆமா அது ஒரு மலேசியா சென்டரா இருக்குது உங்க வீடு உங்களுடைய சென்டர் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்போ நிறைய விஷயங்கள் இதுல இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க போயிட்டு ஐயா இன்னொரு காரியம் அவர் பண்ணியிருக்காருங்க. முதல்ல நல்லா பேசிட்டு இருந்தாருங்க. இந்த கிறிஸ்டல் கைக்கு வந்த முன்னாடி என் கூட பேச்ச குறைச்சிட்டாருங்க. ஓகே ஓகே அவருக்கு அது கிறிஸ்டல் கூட பேசுறது கிறிஸ்டல் மூலமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க அது ஏதோ பொக்கிஷம் கிடைச்சிருச்சு அவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டார். ஓகே 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 நன்றி உங்களுடைய கருத்துக்கள் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் இது ஒரு இங்க எப்படி டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கோ இதோடைய ஒரு பிரான்ச் மாதிரி மலேசியாவில் அது நீங்க அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. நான் நிறைய பேர் அங்கே மலேசியாவில் இருந்து வரும்போது எல்லாரோடுமே உங்களுடைய கம்யூனிகேஷன் கொடுக்கறது அங்கிருந்து அந்த சென்டர் மாதிரி அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. மிகப்பெரிய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் எங்களோட மக்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த வகுப்பு நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இன்று திங்கட்கிழமைங்கிறதுனால எல்லாம் வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருப்பதால இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்துக்கலாம். இன்றைக்கு கருத்து தெரிவித்த வனிதா மேடம் அவர்களுக்கும் ஜெகதீசன் சார் அவர்களுக்கும் ஆரான் அவர்களுக்கும் கருணாநிதி சார் அவர்களுக்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி இறை விளக்க பாடல் இறை பாடல் அதோடு வகுப்பை நிறைவு செய்யலாம். நிறைவாக ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறீங்க. சின்ன கருத்தா ஒரு வரி திருக்குறள் மாதிரியா? ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் 4-5 பேர்லாம் என்ன கூப்பிட்டு மருந்து கிறிஸ்டல் எப்ப வரும் மருந்து வரும்னு கேக்குறாங்க. இப்பயும் கேக்குறாங்களா? யாரும் கேட்க வேண்டாம். எல்லாமே ஆசி தம்பி இருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா ஒண்ணு. அடுத்தது நன்றி விசுவாசம். அதாவது நன்றிங்கிறது நம்ம சொல்றோம். இன்னைக்கு கோடி நன்றிகள் ஐயா வணக்கம் ஐயா நன்றி ஐயான்னு கிளாஸ் முடிக்கும்போது சொல்றீங்க. வாஸ்தவம் தான். நன்றி விசுவாசம் 2 வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. உண்மையான நன்றி இருந்தால் இந்த கிளாஸ்ல எந்த சந்தேகம் இல்லாம பயணம் பண்ணா அது விசுவாசம். சோ இந்த விசுவாசத்தை நீங்க காட்டுங்கன்னு சொல்ல வரோம். நன்றி நன்றி. ஓகே அடிக்காத ஒரே சொல்லிட்டு போறீங்க. கர்மா வழி கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வருவார்கள் இருப்பார்கள் பெற்றுக்கொள்வார்கள். நன்றி. டாக்டர் ஐயா சொன்னது அப்படிங்கிறது உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவர். இறை தூதர் டாக்டர் இளங்கோ. இந்த செய்தியோடு வகுப்பை நிறைவு செய்கிறோம்.